बकुलाभरणं वन्दे जगदाभरणं मुनिं यस्तुतेरुत्तरं वासं धत्ते ग्रहविडपाशया नमज्जनस्य चित्तभित्तिभक्तिचित्तधूलिका महावीर्यवञ्जने नरेन्द्रमन्त्रयन्त्रणा प्रपन्नलोककैरवप्रसन्नचारुचन्द्रिका शटारिहस्तमुद्रिका तत्तुनोतु मे नमः। श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने पूजाहत् नित्यश्रीः नित्यमङ्गलम्। ஆலமா மரத்தி நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலவேழுமுண்டான் அரங்கத் தரவினையான் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரே நிலமேனியையோ இரவுண்டதன் நெஞ்சினையே என்பது அமரநாதி பிரானிலே திருப்பானாழ்வார் தெரிவிக்கக்கூடிய அற்புதமான பாசுரம். தன்னுடைய 9வது பாசுரத்திலே பெருமான் திருவரங்கராஜன் ஸ்ரீரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமானை கொண்டாடுகிறார். அப்பாசுரத்தில் ஆலமா மரத்தி நிலமேல் ஒரு பாலகனான் ஞானவேழுமுண்டான் அரங்கத் தரவினையா. அன்று ஒரு நாள் சிறு குழந்தையின் வடிவிலே ஒரு சிறிய ஆளிலையிலே படுத்துக் கொண்டு உலகத்தை எல்லாவற்றையும் உண்டான். எல்லா உலகத்தையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் எவ்விடத்திலே தெரியுமா இருக்கிறார்? கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரழி அற்புதமாக ஸ்ரீரங்கத்திலே 2 ஆற்றின் நடுவிலே தென்திருக்காவேரி வடதிருக்காவேரி காவேரி கொள்ளிடம் 2 ஆறு ஓடுகிறது. அதற்கு நடுவிலே வண்டின முரடும் சோலை மகிழின மாலும் சோலை என்று எங்கு பார்த்தாலும் சோழர்கள் சூழ்ந்த இடத்திலே நடுவிலே அற்புதமாக சயனித்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் கோலமா மணி ஆரணம் அற்புதமான ஆரம் அணிந்து கொண்டிருக்கிறான். இல்ல மணிகள் எல்லாம் இழைத்த ஆரம் தன்னுடைய மார்பகத்திலே அணிந்து கொண்டிருக்கிறான். மாரமானது இன்னும்படியாக இருக்கிறது. படிப்பட்ட ஆரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோ நிலமேனியோ என்று அதற்கு மேலே முத்துத்தாமம் அல்ல இன்னும் பல ஆபரணத்தை அணிந்து கொண்டிருக்கிறான். படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவனுடைய அழகு இளமேனி ஐயோ இரகொண்டகன் நெஞ்சினை என்று அந்த அற்புதமான திருமேனி இருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியமா சயனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த அழகை நினைத்தார். உருகி போனார் திருப்பானாழ்வார் இரகொண்டகன் நெஞ்சினையே அழகே என்னுடைய நெஞ்சாளர் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறது என்று உருகி போய் வார்த்தை தெரிவிக்கிறார் பாசுரத்தில். இப்படி அற்புதமாக சயனித்துக் கொண்டிருக்கிறானே திருவரங்கராஜன் மார்பிலே அற்புதமான ஹாரத்தை அணிந்து கொண்டு திருவரங்கத்திலே எப்படி படுத்துக் கொண்டிருந்தானோ அதே போன்று பல காலத்துக்கு முன்பு எம்பெருமான் சிறு ஒரு குழந்தையின் வடிவிலே ஒரு தொட்டிலே சயனித்துக் கொண்டிருந்தார். எப்பொழுது என்றால் கிருஷ்ணனாக அவதரித்த காலத்திலே கண்ணனாக வந்து பிறந்தான். பிறந்த காலத்திலே ஒரு சிறிய தொட்டிலே படுத்துக் கொண்டிருந்தான். அந்த தொட்டிலே படுத்துக் கொண்டிருந்த கண்ணனை நன்றாக உறங்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் யசோதை பிராட்டி. அப்படி நினைப்பதாக பெரியாழ்வார் பாவித்துக் கொண்டு பாவனையை அடைந்து பாசுரம் பாடுகிறார். தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே 3ஆம் திருமொழி அதிலே மாணிக்கம் கட்டி வைரவிடகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணுனக்கு பிறவன் விடுதல்லாம் மாணிக்குரலனே தாளேதோ வையமலந்தானே தாளேதோ என்று தொட்டிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார் கண்ணபிரானே நீ நன்றாக உறங்க வேண்டும் என்று அவனுக்கு தாராட்டு பாடுகிறார் பெரியாழ்வார் அந்த 10 பாசுரங்களில். அதிலே நடுவிலே ஒரு அற்புதமான பாசுரம் 5வது பாசுரம் இதிலே கொண்டாடுகிறார். எழிலா திருமார்பிற்கு ஏற்கும் இவையில் அழகிய அன்பனையும் ஆரமும் கொண்டு வழுவில் கொடையான் வயிற்றிரவன் தொழுதுவனாய்ந்தான் தாளேலோ தூமணி வந்தனே தாளே அற்புதமான பாசுரம்.
எழிலார் திருமார்பிற்கு ஏற்கும் இவையன் பொழுது பார்த்தான் வயிற்சி ரவணன் குபேரன். அவனை பற்றி தெரிவிக்கிறார் பெரியாழ்வார் பாசுரத்தில். குபேரன் பார்த்தான் எழிலார் திருமார்பிற்கு ஏற்கும் இவையன் கண்ணபிரான் அற்புதமா சயனித்துக் கொண்டிருந்தான். பார்த்தான் எவ்வளவு ஆச்சரியமா சயனித்துக் கொண்டிருக்கிறான். என்ன அற்புதமான மார்பு! சிறு குழந்தையுடைய மார்பு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. அந்த மார்புக்கு ஏற்ப ஒரு ஆரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அற்புதமான மணிகள் எல்லாம் பதித்து ரத்னங்கள் எல்லாம் பதித்த ஒரு ஹாரம். அந்த ஹாரத்தை கொடுத்தால் அந்த ஹாரமானது அவனுடைய மார்பிலே சாத்தி கொண்டானே, ஆனால் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் என்று நினைத்தான் குபேரன். அதனாலே எழிலார் திருமார்புக்கு ஏற்கும் இவையன் அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு வந்த மார்பகத்துக்கு ஏற்பாக ஒரு அற்புதமான ஹாரத்தை கொண்டு வந்தான். எப்படி தெரியுமார்கள்? பெரிய பெருமாள் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோடு என்று திருப்பாணாழ்வார் கொண்டாடுகிறாரே தன்னுடைய அமரநாடுகிறார்கள். அவன் எப்படி பெரிய பெருமாள் தன்னுடைய மார்பகத்திலே பெரிய ஹாரம் சாத்தி கொண்டிருந்தாரோ அதே போல கண்ணனுக்கு ஒரு ஹாரத்தை கொண்டு வந்தார் வயிற்றிரவணன் என்று சொல்லக்கூடிய குபேரன். ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்தான். இப்படிப்பட்டவன் தெரியுமா அந்த குபேரன்? குபேரனை கொண்டாடுகிறார் விடத்திலே. வழுவில் கொடையான் வயிற்றிரவணன் தொழுதுவனாய் உண்டாம் தாளே தூமணி வல்லனே தாளே என்று வழுவில் கொடையான். வலு குற்றம், வலு என்று சொன்னால் குற்றம் என்று அர்த்தம். வழுவில் கொடையான் என்ற குற்றமும் இல்லாமல் நன்றாக வாரி வாரி வருஷிக்கக்கூடியவன், கொடை வள்ளத்தனத்தோட கூடியிருக்கக்கூடியவன், ஐய கொடுக்கக்கூடியவன், எந்த குற்றமும் இல்லாமல் கொடுக்கக்கூடியவன். என்ன குற்றம் தெரியுமா? கொடுத்து கொள்ளுதல் கொடுக்க முசித்தலாகிய புத்தமன்னிக்கே. புத்தமாக வியாக்கியானம் செய்து காட்டினார் சுவாமி மணவாள மாமுனிகள். கொடுத்து கொள்ளுதல், ஒன்றை கொடுத்தால் கொடுக்கக்கூடிய காலத்திலே, தானம் கொடுக்கக்கூடிய காலத்திலே எப்பொழுதுமே எதையும் எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாது. இது கொடுத்தோம்னு சொன்னா அதை அவனுக்கே கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் ஒன்று கொடுத்தோம், அதனாலே அவர் நமக்கு ஒன்று கொடுப்பாரு. நம்ம இவ்வளவு உயர்ந்த ஒரு வஸ்து கொடுத்துருக்கோம், நம்ம அவருக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துருக்கோம்னா அவர் அடுத்தபடியா நம்முடைய ஒரு விழாவுக்கு அவர் மற்ற ஒரு 100 ரூபா கொடுப்பார். நம்ம கொடுத்த 100 ரூபாய் அப்படியே திரும்பி கொடுப்பார் என்று நினைத்து கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடிய காலத்திலே வேறு ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாது. கொடுத்தல் அதற்காகவே இருக்க வேண்டும். கொடுத்தோம் என்கிற நினைவே இருக்க வேண்டுமே தவிர வேறு ஒன்றை எதிர்பார்த்து கொடுக்க கூடாது. அது குபேரனுக்கு. குபேரன் எப்பொழுதுமே வேறு ஒன்றை எதிர்பார்த்து கொடுக்க மாட்டான். அப்படி தானம் செய்யக்கூடியவன். அதே போன்று கொடுக்க முசித்தல். கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு காலத்திலேயும் குபேரன் யோசிக்க மாட்டான். இவர் கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கலாமா, அதை கொடுத்த பிற்பாடு இவருக்கு போய் கொடுத்துட்டோமே, இப்படி கொடுத்துட்டோமே என்று வருத்தப்படுவதோ அல்லது கொடுப்பதற்கு முன்பு யோசிப்பதோ, அவர்கள் கேட்டதை கொடுப்பதற்கு யோசிப்பதோ குற்றம் கிடையாது. எதை யார் வந்து கேட்கிறார்களோ உடனே கொடுத்து விடுவன். அப்படி வாரி வழங்கக்கூடிய வள்ளத்தனத்தோடே கூடியவன், கொடையாளியாக இருக்கக்கூடியவன், வலுவில் கொடையான், குற்றமற்ற கொடையானாக இருக்கக்கூடியவன், கொடுக்கக்கூடியவன், அவன் தான் குபேரன் என்று கொண்டாடினார் பெரியாழ்வார். அப்படிப்பட்டவன் வந்தான், சேவித்தான், கண்ணனை சேவித்து நின்றான் என்று அந்த பாசுரத்திலே கொண்டாடுகிறார் பெரியாழ்வார். ஆக குபேரன் வயிற்றிரவன் என்றவனுக்கு பேர். அப்படிப்பட்ட அந்த குபேரனுக்கு வலுவில் கொடையான், நல்ல குற்றமற்ற கொடையான், நிறைய வாரி வாரி வழங்கக்கூடியவன் பெரியாழ்வார் பெயர் சூட்டியது. இன்றைய தினம் உபன்யாசத்துக்கு விஷயம் என்ன தலைப்பு என்றால் வழுவில் கொடையானும் வழுதி நாடன். வழுவில் கொடையானை பற்றியும் வழுதி நாடன் என்று நம்மூர் ஆழ்வார். ஆழ்வாருக்கு வழுதி நாடன் பேர். வரே தம்முடைய பாசுரத்திலே பல இடத்திலே வழுதி நாடன் எத்தனையோ இடத்திலே கூறிக்கொள்கிறார். வழுதி நாடன் புதமான பாண்டிய தேசத்தைச் சேர்ந்தவன். வழுதி வடநாடன், புதமான வடமையான நாட்டோடே கூடியவன். எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறார். கூவுதல் வருதல் செய்திடாயிருந்து குரகடல் கடைந்தவன் தன் பேரினங்க வந்த வியன்புறல் கூறுதல் வழுதினாடன் சடவோகம் நாம் இயல்பாடல் ஆயிரத்துள்ளும் இவைமோர் பத்தும் வல்லார்கள் ஓவுதல் எண்ணி உலகம் உண்டடந்தான் அடியினை உள்ளத்தோர்வார். 9:2-11 9ஆம் பத்திலே 2ஆம் திருவாழ்மொழியிலே கடைசி பாசனம் அதிலே தெரிவித்துக் கொள்கிறார். வழுதினாடன் சடகோபன் என்று. வழுதினாடு இந்த பாண்டிய தேசத்தைச் சேர்ந்த சடகோபன்
என்று தெரிவித்துக் கொள்கிறார். மேலே எத்தனையோ திருவாய்மொழிகள் தன்னை வழுதினாளன்னு தெரிவித்துக் கொள்கிறார். அது இருக்கார். நம்மாழ்வார் அவருக்கு இருக்கக்கூடிய அற்புதமான திருநாமம் வழுதினாளன். தனக்கே தன்னைத்தானே வழுதினாளன், வழுதி நாட்டைச் சேர்ந்தவன் தன்னைத்தானே தெரிவித்துக் கொள்கிறார். படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வாரை பற்றியும் வழுவில் கொடையான் யார் பெரியாழ்வார் யாரை தெரிவித்திருக்கிறார்? குபேரனை தெரிவித்திருக்கிறார். அப்பொழுது இன்றைய தினம் குபேரனை பற்றியும் சுவாமி நம்மாழ்வாரை பற்றியும் அடியன் இடத்திலே தெரிவிக்கப் போகிறேனா என்றால் கிடையாது. குபேரனை பற்றியும் ஆழ்வாரை பற்றியும் இப்பொழுது விஷயம் அல்ல. இப்போ வழுவில் கொடையான்னா யாரு? இப்பொழுது எம்பெருமானை பற்றி தெரிவிக்க போகிறார். பெருமான் நல்லா கொடையாடி எல்லோருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடியவன். கண்ணனாக வந்து பிறந்த காலத்திலே ஐய கொடுத்தான். கீதையிலே எத்தனையோ அர்த்தங்களை எல்லாம் வாரி வசித்தார். அப்படி கண்ணனை பற்றியோ அல்லது எம்பெருமானை பற்றியும் ஆழ்வாரை பற்றி இப்பொழுது பேச போகிறேனா என்றால் அதை பற்றி இப்பொழுது அனுபவிக்கப் போவதல்ல. இப்பொழுது என்ன விஷயம்? வழுவில் கொடையான் யார்? வழுதினாளன் ஆழ்வார். ஆழ்வாரை பற்றியும் வேறு யாரை பற்றியும் இப்பொழுது அனுபவிக்கப் போகிறோம் என்றால் கொடை தெரிவித்தாரே நல்ல மாறி மாறி வழங்கக்கூடியவன், என்ற குற்றமும் இல்லாமல் நன்றாக தாராள மனதோடே தானம் செய்யக்கூடியவன், நன்றாக வழங்கக்கூடியவன் என்று தெரிவித்தாரே. நம்முடைய மனதுக்கு ஞாபகம் வருவது ஒரே ஒருத்தன் தான். யார் அவன் என்றால் அவன் தான் கர்ணன். கர்ணன் அற்புதமாக தானம் செய்தான். நிறைய வஸ்துக்களை வாரி வாரி வழங்கினான். யாரெல்லாம் வந்தார்களோ வந்தவர்களுக்கு அவர்கள் எதை கேட்டாலும் மறுக்காமல் எல்லோருக்கும் வாரி வழங்கினான். எப்படி தானம் செய்தான்? யாருக்கு எதை வழங்கினான்? முக்கியமாக விசேஷமான ஒன்றை வழங்கினான். எதை வழங்கினான்? அவனுக்கும் ஆழ்வாருக்கும் சாமியம் என்று. ஆழ்வாரையும் அவனையும் எப்படி ஒப்பிட்டு சொல்ல முடியும்? இத்தியாதியான விஷயங்களை மேலே ஒரு 1.5 மணி காலம் இவ்விடத்திலே அனுபவித்து சட்ட பெறலாம் என்று தொடங்குகிறேன். வழுவில் கொடையான் கர்ணன் தெரிவித்தேன். தானம் செய்யக்கூடியவன் கர்ணன் தெரிவித்தேன். படிப்பட்ட கர்ணன் முதல்லே பிறந்தான். பிறக்கக்கூடிய காலத்திலேயே ஆழ்வாருக்கும் கர்ணனுக்கும் சாமி. கர்ணன் எப்படி பிறந்தான்? அற்புதமான விற்த்தாந்தான். காலத்திலே சூரன் என்று ஒரு பெரிய ராஜா இருந்தார். சூரன் என்கிற ராஜாவுக்கு 2 குழந்தைகள் இருந்தார்கள். ஒருத்தருக்கு வசுதேவன் என்று பேர், மற்றொருத்திக்கு குந்தி என்று பேர். வசுதேவன் அவருக்குத்தான். பிற்பாடு கண்ணன் வந்து வசுதேவனுக்கும் தேவகிக்கும் கண்ணன் வந்து திருவவதாரம் செய்தான் என்று பார்க்கிறோம். அதில் இருக்கார். ஆக இந்த சூரன் இவருக்கு ஒரு சகோதரன் இருந்தார். ஒன்றுவிட்ட சகோதரன் ஒருத்தர் இருந்தார். அப்படிப்பட்ட அந்த ஒன்றுவிட்ட சகோதரன் அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ரொம்ப வருத்தத்திலே இருந்தான். அவனுக்கு எந்த குழந்தையும் இல்லை. பார்த்தான் இந்த ராஜா, சூரன் பார்த்தான், நம்முடைய ஒன்றுவிட்ட சகோதரன் அவனுக்கு குந்தி போஜனன் என்று பேர். படிப்பட்டவனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது, என்ன செய்வது என்று தன்னுடைய குழந்தை, தன்னுடைய பெண் பிள்ளை குந்தி அவளை அவனுக்கு கொடுத்தான் அந்த ராஜா. சூரன் தன்னுடைய சகோதரன், ஒன்றுவிட்ட சகோதரன் குந்தி போஜனனுக்கு குந்தியை கொடுத்தான். கொடுத்தபடியாலே அவளுக்கும் குந்தியின் பேர் வைத்தான். அந்த ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டான். குந்தியை வளர்க்க தொடங்கினான். வளர்க்க தொடங்கி வளர்த்து வருகிறான். தன்னுடைய பெண்ணாகவே வளர்த்து வருகிறான். வளர்த்து வரக்கூடிய காலத்திலே சின்ன வயது இளம் பெண்ணாக இருக்கிறாள் குந்தி. பொழுது ஒரு சமயம் துர்வாச முனிவர், விசேஷமான முனிவர், விசேஷமான தபோபலத்தோட கூடிய முனிவர். இந்த முனிவர் ஒரு சமயம் இந்த குந்தி போஜன் இவருடைய பெரிய அற்புதமான ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்தார். அந்த இவனுடைய அரண்மனைக்கு வந்தார். இவனுடைய அரண்மனையிலே சிறிது காலம் தங்கி செல்லலாம்னு வந்து சேர்ந்தார். அப்பொழுது இந்த குந்தி போஜன் தன்னுடைய மகள் குந்தி அவளையே இந்த முனிவருக்கு எல்லா விதமான சகல விதமான கைங்கரியங்களையும் செய்யும்படி நியமித்தார். அந்த காலத்தில எல்லாம் ஒரு பெரிய முனிவர் வந்தாரே, ஆனால் யுகத்திலே இளம் பெண்கள் இருப்பார்களே, ஆனால் அந்த இளம் பெண்ணை விட்டுத்தான் எல்லா காரியத்தையும் அந்த முனிவர்களுக்கு செய்ய சொல்வார்கள். ஏன் என்றால் அப்பொழுதுதான் அந்த முனிவர்கள் சந்தோஷப்படுவார்கள். சந்தோஷப்பட்டு இறுதியிலே ஏதாவது நல்ல ஒரு ஆசீர்வாதம் செய்வார்கள். ஆசீர்வாதத்தினாலே நம்முடைய பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை வந்து சேரும், நல்ல அற்புதமான வாழ்க்கை அமையும், சந்தோஷமான வாழ்க்கை அமையும்
என்கிறபடியாலே இளம் பெண்ணை விட்டுத்தான் முனிவர்களுக்கு கைங்கரியம் செய்ய சொல்வார்கள் அந்த காலத்தில். அதே போன்று குந்தியை விட்டு கைங்கரியம் செய்ய சொன்னார் அந்த தகப்பனார் குந்தி போஜன். அதற்கு சேர குந்தியும் துர்வாச முனிவருக்கு சகல விதமான கைங்கரியங்களையும் அவர் கப்புக்கு சேர எல்லா அடிமைகளையும் செய்து போந்தார். தாயித்து துர்வாசரும் சிறிது காலம் தங்கினார். இவர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து சேர்ந்தது. பொழுது அந்த குந்தியை பார்த்து தெரிவித்தார், குந்தியே, நீ எனக்கு நிறைய அடிமைகளை எல்லாம் பண்ணேன், நானும் ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தேன். உன்னுடைய அடிமைகளை எல்லாம் கண்டு நான் ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தேன். மிகவும் சந்தோஷத்துடன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டேன். ரொம்ப சந்தோஷம். உனக்கு ஏதாவது ஒரு வரம் தர வேண்டும்னு நினைக்கிறேன். ஏதாவது வரம் கேட்க ஆசைப்படுகிறாயா அப்படின்னு கேட்டார். கேட்ட காலத்திலே குந்தி அவள் ரொம்ப சின்ன பெண். அவருக்கு எதுவும் தெரியாது. அதனாலே அவள் எதுவும் கேட்கவில்லை. பொழுது துர்வாச முனிவர் குந்தியை பார்த்து தெரிவித்தார், குந்தியே, சரி, நானே உனக்கு ஒரு வரம் தரேன். உனக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி தருகிறேன். ஸ்லோகத்தை நல்லா கேட்டுக்கோ, நல்லா மனத்திலே தேக்கி வைத்துக்கொள். ஸ்லோகத்தை நான் உனக்கு சொல்லி தருகிறேன். இந்த ஸ்லோகத்தை நீ ஒருவேளை ஏதாவது ஒரு தேவதை, ஒரு இஷ்ட தேவதை, உனக்கு ரொம்ப பிடித்த தேவதை, அந்த தேவதையை பார்த்து நீ இந்த ஸ்லோகத்தை கூறுவையானால் அந்த தேவதையானவன் உன்னிடத்திலே வருவன் அப்படின்னு தெரிவித்தார் துர்வாச முனிவர். பார்த்தா குந்திக்கு ரொம்ப சந்தோஷம். சரின்னு அந்த ஸ்லோகத்தை எல்லாம் அவரிடத்திலிருந்து நன்றாக கேட்டாள். கேட்டு தன்னுடைய மனத்திலே தரித்து வைத்துக் கொண்டாள். குந்தி இளம் பெண், மனதிலே தரித்து வைத்துக் கொண்டாள். பிற்பாடு துர்வாச முனிவரும் அந்த அரண்மனையிலிருந்து கிளம்பி கொண்டார். ஆட்சி சில நாட்கள் கழிந்தார். இப்பொழுது ஒரு நாள் காலை வேளை, அதிகால வேளை, சூரியன் அப்பொழுதுதான் உதிக்கிறார். உதிக்கக்கூடிய வேளையிலே குந்தி எழுந்தார். இருந்து தன்னுடைய அந்த புறம் அற்புதமான இடம், அந்த இடத்திலிருந்து முப்பரிக்கை இடையே பால்கனின்னு தெரிவிக்கிறோம், அந்த இடத்திலிருந்து அந்த சூரியோதயத்தை பார்த்தாள் குந்தி. அற்புதமான சூரியன் உதித்து வருகிறான். சுற்றி மரம், செடி, கொடிகள், நடுவிலே கங்கை ஆறு அற்புதமாக ஓடுகிறது. இந்த சூரியன் உதிக்கக்கூடிய அழகானது. இந்த கங்கையிலே அதனுடைய பிரதிபிம்பம், ரிஃப்ளக்ஷன் அற்புதமாக தெரிகிறது. அப்படி சூரியன் உதித்து மேலே வருகிறான். காலை வேளை, எங்கு பார்த்தாலும் குயில்கள், மயில்கள் எல்லாம் சப்தத்தை எழுப்புகின்றன. அற்புதமான வேளை. வேளையை பார்த்தாள், உருகி போனாள். குந்தி என்ற இடத்தை பார்த்தாள். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான இடம். சூரியன் எப்படி பிரகாசிக்கிறான், அவனுடைய கதிர்கள் எல்லாம் எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பார்த்தாள். அப்பொழுது துர்வாசர் சொன்ன ஸ்லோகமானது அவளுடைய மனசுக்கு ஞாபகம் வந்தது. ஆஹா, துர்வாச முனிவர் ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சிறிய பெண் பார்த்தாள். துர்வாச முனிவர் ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தாரு. இதை எந்த தேவதையை பார்த்து சொன்னையானாலும் அந்த தேவதை உன் முன் வந்து நிற்பான்னு சொன்னாரே. இப்பொழுது சூரியன் எவ்வளவு அற்புதமா பிரகாசிக்கிறாங்க. என்ன தேஜஸ், என்ன தேஜஸ்! எங்கேயோ தூரத்திலே இருக்கக்கூடியவனே இவ்வளவு தேஜஸோட பழபழன் இருந்தான்னா அவன் பக்கத்திலே வந்தானால் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அதனால இந்த ஸ்லோகத்தை சூரியனை நினைத்து சொல்லி பார்ப்போம் என்று நினைத்தால் கண்ணை மூடிக்கொண்டாள். சூரியனை நினைத்து இந்த ஸ்லோகத்தை தெரிவித்தாள் குந்தியானாள். தெரிவித்து கண்ணை திறந்து பார்த்தாள். கண்ணை திறந்து பார்த்தவாறே இங்கிருந்து நேரா சூரியன் வந்தான். ஒரு ஒளியானது வந்தது. சூரியன் வந்தான். சூரியன் குந்திக்கு பக்கத்திலே தோன்றினான். சூரியன் அவ்விடத்திலே நின்றான். பார்த்தாள். குந்திக்கு ரொம்ப ஆச்சரியம். சிறிய பெண், ஆச்சரியம். துர்வாச முனிவர் ஏதோ சும்மா ஒரு ஸ்லோகம் தராங்க, சொல்றதெல்லாம் எங்க பலிக்க போறதுன்னு நினைச்சோம். பார்த்தா உண்மையே சூரியன் வந்து நின்றுட்டாங்க. சூரியனை இதுவரைக்கும் எங்கேயோ தூரத்துல தான் பார்த்திருக்கோம். என்ன தேஜஸ்வி, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கா, என்ன அழகு! இப்படி வந்து நிற்கிறான் சூரியன். பார்த்து கொண்டு வியந்து போய் நின்றாள் குந்தி. பொழுது பெண்ணே, பொழுது குந்தியை பார்த்து தெரிவித்தான் சூரியன், பெண்ணே, நீ எதற்காக என்னை அழைத்தாய்? நான் அழைத்ததன் காரணம் என்ன இது கேட்டேன். கேட்டவாறே குந்தி சொன்னாள், எனக்கு ஒன்றும் காரணம் எல்லாம் கிடையாது. துர்வாச முனிவர் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் எந்த தேவதையானாலும் அவன் வருவான்னு தெரிவித்தார். தெரிவித்தபடியாலே சரி உண்மை பார்த்து சொல்லுவோம்னு நானும் சொன்னேன். சொன்னவாறே நீர் வந்தீர், அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணு வேற ஒண்ணும் இல்ல, பெரிய உம்மாலே காரியமாக வேண்டியதில்லை. உண்மை பார்த்தாயிட்டு நீர் செல்லலாம் தெரிவித்தாள் குந்தி. பொழுது தெரிவித்தான் சூரிய பகவான். குந்தியை பார்த்து தெரிவித்தான், நீ பெண்ணே, நீ துர்வாச முனிவர் சொன்னதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். துர்வாச முனிவர் சொன்னதை நீ சரியா புரிஞ்சுக்கல. துர்வாச முனிவர் என்ன தெரியுமா சொன்னார்? துர்வாச முனிவர் இந்த ஸ்லோகத்தை நீ சொல்லுவையானால் ஒரு தேவன் உன்னிடத்திலே வருவன்னு தெரிவித்தார். அதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு தேவன் உன்னிடத்திலே வருவன், வந்து உன்னை ஆலிங்கனம் செய்து கொள்வன், ஆலிங்கனம் செய்து கொண்டு உனக்கு ஒரு குழந்தையை தந்து செல்வன்.
நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்து செல்வன், உன்னோட ஒரு குழந்தையை பெற்று அதை கொடுத்து செல்வன் என்று தெரிவித்தார். அந்த குழந்தைக்கு அந்த தேவனுடைய தேஜஸ், தேவனுடைய சக்தி எல்லாம் அப்படியே பொருந்தி இருக்கும் என்று துர்வாச முனிவர் தெரிவித்தார். அது உனக்கு புரியல. என்ன நினைச்சிட்டு இருக்க? வெறும் தேவன் வருவான்னு நினைச்சிட்டு இருக்க, அவ்வளவுதான். அது உனக்கு புரியல. அதனாலே நான் இப்பொழுது உன்னை ஆலிங்கனம் செய்து உனக்கு ஒரு குழந்தையை தந்து செல்ல வேண்டும் தெரிவித்தான் சூரியன். நடுங்கி போனாள் குந்தி. ஐயோ, கடா அது திடீர்னு வந்தா என்ன ஆலிங்கனம் செய்து குழந்தை தருவேன்? நான் எவ்வளவு ஒரு இளம் பெண், நான் இன்னும் கன்னி பெண்ணாக இருக்கிறேன், நான் எப்படி குழந்தையை பெற்றுகிறது? பார்த்தாள் குந்தி. உடனே அவளை பார்த்து தெரிவித்தார், சூரிய பகவான், தேவனடியனை க்ஷமித்தருள வேண்டும். தெரியாமல் சொல்லிட்டேன். துர்வாச முனிவர் சொன்னதன் அர்த்தம் எனக்கு புரியலை, புரியாதபடியாலே தெரிவித்தேன். தேவர் மன்னித்து உங்களுடைய இடத்துக்கே திரும்பி செல்ல வேண்டும். இந்நாள் குந்தி. பார்த்தான் சூரியன். சொன்னான், அதெல்லாம் முடியாது. ஒரு மந்திரம் சொல்லி ஆகியத்தே, ஆனால் அந்த மந்திரத்தினுடைய காரியத்தை நான் செய்தே ஆக வேண்டும். அதற்கேற்ப நான் காரியம் பண்ணித்தான் செல்ல வேண்டும். இம்மந்திரத்தை சொல்லுவதற்கு முன்பு நம்முடைய அர்த்தத்தை தெரிந்து சொல்லி இருக்க வேண்டும். ஒரு சொல்லிட்டேன், என்னுடைய காரியத்தை நான் பண்ணியே செல்ல வேண்டும். நான் வேணா ஒன்று பண்றேன், நான் உனக்கு ஒரு குழந்தையை தருகிறேன். ஆனால் குழந்தையை தந்த பிற்பாடும் உன்னுடைய கன்னித்தனத்துக்கு எந்த குறையும் ஏற்படாது. நீ கன்னி பெண்ணாகவே இருப்ப, இதற்கு எந்த குறையும் ஏற்படாது. உனக்கு ஒரு குழந்தை மட்டும் தந்து செல்கிறேன். அந்த ஸ்லோகத்துக்கு சேர நான் காரியம் செய்தே தீர வேண்டும் தெரிவித்தான் சூரிய பகவான். பார்த்தாள் குந்தி. ரொம்ப வருத்தப்பட்டாள். பிற்பாடு அதற்கு ஒத்துக்கொண்டாள். சூரிய பகவானும் அவளை ஆலிங்கனம் செய்து கொண்டாள். பிற்பாடு அற்புதமான ஒரு குழந்தையை கொடுத்தான், குந்தியினுடைய கையிலே கொடுத்தான். அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு சென்றான் சூரிய பகவான். அப்படி பிறந்தவன் தான் கர்ணன். சூரியனுக்கு பிறந்தான், சூரியனுக்கு பிள்ளையாக சூரிய புத்திரனாக வந்து திருவவதார பிறந்தான் கர்ணன். அவ்விடத்திலே பிறந்தான். பார்த்தாள், ஆச்சரியப்பட்டாளாக. என்ன தேஜஸ், நின்னுகிறான் கர்ணனான். சிறந்த தேஜஸோட வந்து பிறந்தான். சூரியனுக்கு எப்படி தேஜஸ் இருக்குமோ அதை போன்ற தேஜஸோட வந்து பிறந்தான். நேரா சூரியனுடைய பிள்ளை, ஆனால் சூரியனை போலே தேஜஸோட வந்து பிறந்தான். பிறக்கக்கூடிய காலத்திலேயே கவச குண்டலங்களோட பிறந்தான். உடம்பிலே கவசமானது அப்படியே இருந்தது, படிந்து கிடந்தது. கவசத்தோடையும் காதிலே குண்டங்களோடையும் வந்து திருவவதாரம் செய்தார். கவசமானது அவனுடைய உடலோட ஒட்டி கொண்டிருந்தது. உடலோட சேர்ந்து கவசம், அந்த கவசத்தோடையும் குண்டலத்தோடையும் வந்து பிறந்தான் கர்ணன். ஒரு நதி, கங்கை நதி. அந்த கங்கை நதிக்கு கரையிலே வந்து பிறந்தான் கர்ணன். அதே போன்றுதான் ஆழ்வார் சுவாமி அம்மாழ்வார். சுவாமி அம்மாழ்வார் தாமிரபரணி நதிக்கு கரையிலே வந்து பிறந்தார். ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாமிரபரணி உத்தரேதகை என்று தாமிரபரணி நதி கரையிலே வந்து பிறந்தார். இவ்விடத்திலே ஆழ்வார் திருநகரிலே, இந்த திவ்ய கஷேத்திரத்திலே, வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்திலே ஆழ்வார் சுவாமி அம்மாழ்வார் வந்து திருவவதாரம் செய்தார். இந்த உற்சவத்தை தான் அற்புதமாக இப்பொழுது கொண்டாடி வருகிறது. ஆக சுவாமி அம்மாழ்வார் அவர் தாமிரபரணி கரையிலே வந்து பிறந்தார். கர்ணன் கங்கை கரையிலே வந்து திருவவதாரம் செய்தான். பிறந்தான் கர்ணன். இடத்திலே பிறந்தான். குந்திக்கும் சூரியனுக்கும் பிள்ளையாக வந்து பிறந்தான். பார்த்தாள் குந்தி, எவ்வளவு தேஜஸோட இருக்கிறான். இந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த குழந்தையை வெளியிலே யாராவது பார்த்தார்களே, ஆனால் என்ன தெரிவிப்பார்கள்? இவ்வளவு சிறு வயதிலே ஒரு குழந்தையோட வந்து நின்றால் எல்லோரும் என்னை பழிப்பார்கள். அதை பார்த்தாள். சரி, வேற என்ன பண்ணுறது? இந்த குழந்தையை எப்படியாவது வேற எங்கேயாவது தள்ளிவிட வேண்டும், நதியிலே விட்டுவிட நினைத்தாள் குந்தி. பேசாமல் நதியிலே விட்டு விடுவோம், இந்த குழந்தையை நாம் வைத்துக் கொண்டிருந்தால் நமக்கு அவமானம் வந்து சேரும் நினைத்தாள் குந்தி. அதனாலே அவ்விடத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு பட்டு துணி எடுத்தாள். அதில் இந்த குழந்தையை நன்றாக சுத்தினாள். சுத்தி ஒரு மரப்பெட்டி, மரத்தினாலே அவன ஒரு அற்புதமான பெட்டி எடுத்தாள். இந்த பெட்டிக்குள்ளே வைத்தாள் கர்ணனை. அப்படியே நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த குழந்தையானது பழ மின்னல். அந்த பெட்டிக்குள்ளே வைத்தாள். பெட்டியை மூடினாள். மூடி நேராக போனாள். கங்கையிலே இறங்கினாள். இந்த கங்கையிலே பெட்டியை விட்டாள். வருத்தம் குந்திக்கோ, இவ்வளவு தேஜஸோட ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த குழந்தையை போய் நதியில விட வேண்டியதா இருக்கு. குழந்தையை நம்மாலே வளர்க்க முடியாதபடியாக இருக்கிறது. இதை நதியிலே விட வேண்டும்படியாக இருக்கிறது என்று ரொம்ப வருத்தப்பட்டாள். வருத்தத்தோட என்ன செய்ய, பரவாயில்லை விடுவோம் என்று நினைத்தாள். குந்தியானவள் மரப்பெட்டியிலே வைத்தாள். அந்த கங்கைக்கு நடுவிலே விட்டாள். கங்கையின் நடுவிலே போனான். பார்த்தாள். பார்த்துட்டே இருந்தாள். குந்தியானவள் பார்த்து கொண்டே இருக்கிறாள். கடைசியிலே போனது, பெட்டியானது மறைந்து போனது, கங்கைக்கு நடுவிலே சென்றது. வருத்தத்தோடே திரும்பினாள் குந்தி.
அதே போன்றுதான் இருக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். கர்ணன் எப்படி பிறக்கக்கூடிய காலத்திலேயே கவச குண்டலங்களோட வந்து பிறந்தானோ, வெளியிலே கவசத்தோடையும் குண்டலத்தோடையும் வந்து திருவவதாரம் செய்தானோ, அதே போன்று ஆழ்வாரும் கவச குண்டலங்களோட வந்து பிறந்தார். அப்படி ஆழ்வாருக்கு ஏது கவச குண்டலம்? என்ன கவசம் குண்டலம் அதோடெல்லாம் வந்து பிறந்தாரா? ஆழ்வார் என்ன கத்திரா கிளம்பி யுத்தம் பண்ண போனாரா? திருப்புலியடியிலிருந்து கிளம்பி உள்ள ஆதிப்பிரான் சன்னதிக்கே போன மாதிரி தெரியல. வேற எங்கேயும் யுத்தம் பண்ண போகிறேன். பிறகு வெளியிலே கவசம் அல்ல, வெளியிலே கவசம் கிடையாது. ஆனால் கவசம் எவ்விடத்தில் இருந்ததுன்னா உள்ளே இருந்தது. உள்ளே எம்பெருமான் இருந்தான். அவன் தான் ஆழ்வாருக்கு ரட்சகனாக இருக்கிறான். அவன் தான் கவசத்தை போல இருக்கிறான். அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? பிறக்கக்கூடிய காலத்திலேயே உள்ளே வந்துட்டான். கண்கள் சிவந்து பெரிய வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பலிலகு சுடரு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் மன்னன் சுடர்முடியன் 4 தோழன் குனிசாருங்கள் உன் சங்கரவாளாளியான் ஒருவனடியேன் உள்ளானே உண்டாடுகிறார் சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய 8ஆம் பத்திலே 8ஆம் திருவாய். கண்கள் சிவந்து பெரிய வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பலிலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தன் என்ற அற்புதமான குண்டலங்களை காதிலே தரித்துக் கொண்டிருந்தான். எம்பெருமான் காதிலே தரித்துக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் தான் கவசத்தை போல இருக்கிறான். எல்லோரையும் ரட்சிப்பவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன தெரியுமா பண்ணான்? கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் 4 தோழன் குனிசாருங்கள் உன் சங்கரவாளாளியான் ஒருவன் அடியேன் உள்ளான். அந்த எனக்குள்ளே இருக்கிறான் அடியே. என்னுள்ளே என்னுடைய இதயத்திற்குள்ளே அந்த எம்பெருமான் இருக்கிறான். சுவாமி நம்மாழ்வார் கொண்டாடுகிறான். எப்பொழுது வந்தான்னா பிறக்கக்கூடிய காலத்திலேயே வந்து சேர்ந்தான். பிறக்கக்கூடிய காலத்திலேயே குழந்தையானது பிறக்கக்கூடிய காலத்திலேயே மயர் வர மதிநலம் அருளினான் என்ற அஞ்ஞானத்தை போக்கிறான். பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்தான். ஆழ்வாரினுடைய இதயத்துக்குள்ளே தான் வந்து சேர்ந்தான். அதனாலே பிறக்கக்கூடிய காலத்திலே உள்ளே கவசத்தோடையும் குண்டலத்தோடையும் இருக்கக்கூடிய எம்பெருமான், குண்டலங்களோட இருக்கக்கூடிய எம்பெருமான், கவசத்தை போன்று ரட்சிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை உள்ளே வைத்து ஆழ்வார் வந்து திருவவதாரம் செய்தார். பிறக்கக்கூடிய காலத்திலே மிகச்சிறந்த தேஜஸோட வந்து திருவவதாரம் பண்ணார் ஆழ்வார். இப்படி இருக்கக்கூடியவர் மகுடபூஷண பாஸ்கரர், குலபூஷண பாஸ்கரராக இருக்கக்கூடியவர், சூரியனை போல இருக்கக்கூடியவர் உள்ளே எம்பெருமான் மேல இருக்கார். தேஜஸ் மின்னக்கூடிய தேஜஸோட சுவாமி நம்மாழ்வார் இருந்தார். அதே போன்று இருந்தான் கர்ணன். சூரியனுடைய பிள்ளை ஆகையாலே சூரியன் நல்ல தேஜஸோட கூடியவன். அதை போன்ற தேஜஸ் இருந்தான். சூரியனை போன்ற தேஜஸோட இருந்தான் கர்ணன். வந்து பிறந்தவரை என்ன பண்ணாள் குந்தியானவள்? கர்ணனை ஒரு பெட்டியிலே வைத்தாள். பெட்டியிலே வைத்து கங்கையிலே விட்டாள். கங்கையின் நடுவிலே விட்டு விட்டாள் கர்ணனை. தாய் கைவிட்டாள். தாயானவள் தியஜித்தாள். கர்ணனை வைத்து ரட்சிக்கவில்லை. தாயானவள் தியஜித்தாள். அந்த கங்கையோட சேர்ந்து விட்டு விட்டாள் கர்ணனை. ஆழ்வார் என்ன பண்ணார்னா, ஆழ்வார் தன்னுடைய தாயை விட்டு வந்தார். அவ்விடத்திலே கர்ணன் அவன் எதுவும் அறியாத சமயத்திலே தாய் குந்தி கர்ணனை ஆத்திலே விட்டார். இவ்விடத்திலே சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய தாயை தான் கைவிட்டு வந்தார். இடத்திலே தாய் குந்தி கர்ணனை கைவிட்டார். இவ்விடத்திலே ஆழ்வார் பிள்ளை தன்னுடைய தாயை கைவிட்டார். ஒரு வேதாயத்து ஆழ்வாரை கோயிலே தெரிந்த பித்தாந்தம், கோயிலே பெருமாள் ஆதிப்பிரான் வரை சேவை பண்ணி வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். காரி உடையனங்கையார்னு தாய் தகப்பன் 2 பேரும் ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாரை அழைத்து கொண்டு வந்தார்கள். கோயிலுக்கு அழைத்து வந்து பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று சன்னதியிலே இருக்கக்கூடிய காலத்திலே ஆழ்வார் இறங்கினார். தவழ்ந்தார். தாயை விட்டார், தகப்பனை விட்டார். இடத்திலிருந்து புறப்பட்டார். தவழ்ந்து கொண்டு நேராக பிரதட்சணமாக வந்து திருப்புலிய மரத்தடியிலே அமர்ந்தார். விடத்திலே அமர்ந்து கிடந்தார் என்று பார்க்கிறோம் சுவாமி நம்மாழ்வார். ஆக கர்ணன் அவன் எப்படி தாயாரை கைவிடப்பட்டானோ அதே போன்று ஆழ்வார் அவர் தம்முடைய தாயை கைவிட்டு தனியாக வந்து அமர்ந்தார் திருப்புலிய மரத்தடியில். பிற்பாடு கர்ணன் அவன் நதியிலே விடப்பட்டான், கங்கையிலே விடப்பட்டான். கங்கையானது அடித்து செல்கிறது. அந்த மரப்பெட்டியே அதற்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். கங்கையானது அந்த அலை எறியக்கூடியது தாளாட்டு பாடி தூங்க வைக்கிறார் போல இருந்தது. கர்ணனானவன் நல்லா உறங்கிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது அந்த நதியிலே அந்த மரப்பெட்டியானது வருகிறது. வரக்கூடிய காலத்திலே அப்பொழுது அதிரதன் என்று ஒரு தேரோட்டியானவன் அந்த கங்கை கங்கையிலே இறங்கி தன்னுடைய அனுஷ்டானங்கள் காலை வேளை விகார வேளை தன்னுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் செய்ய வேண்டும் இறங்கினான். இறங்கி எல்லா அனுஷ்டானங்களையும் செய்து முடித்தார். அனுஷ்டானங்கள் காலை செய்ய வேண்டிய
சந்தியா வந்தனாதிகளை எல்லாம் செய்து முடித்தான். செய்து முடித்து இந்த பக்கம் திரும்பி பார்த்தான் அதிரதன். திரும்பி பார்த்தால் ஏதோ ஒரு பெட்டியானது ஓடி வருகிறது. பார்த்தான், ஏதோ ஒரு பெட்டி வருகிறதே, என்ன பெட்டின்னு தெரியலையே, அவ்வளோ அற்புதமான ஒரு பெட்டி வருகிறதே, என்ன பெட்டின்னு தெரியலையே, உள்ள ஏதாவது ஐஸ்வர்யம் இருக்குமா, பணம் இருக்குமா, யாரோடதுன்னு தெரியலையே. சரி, தூரத்திலே வருகிறது, நடுவுல வேற வருது, இப்படியாவது போய் எடுத்து வர வேண்டும் நினைத்தான் அதிரதன். அதுல நீச்சல் அடித்து சென்றான் கங்கையிலே. நடுவிலே போனால் இந்த மரப்பெட்டியை எடுத்து கொண்டு வந்தான். கரைக்கு வந்தான். கரைக்கு வந்து திறந்து பார்த்தான், அற்புதமான குழந்தை. திறந்தவாறே தேஜஸ்யே மின்னுகிறது. ஒரு ஒளி அடித்தது. சூரியனை உள்ளே பட்டி உள்ளே பூட்டி வைத்தார் போல இருந்தது. திறந்தவாறே மிகச்சிறந்த தேஜஸ். பார்த்தால் கவச குண்டலங்களோட சிறிய குழந்தை படுத்துள்ளது. பார்த்தா ஆச்சரியப்பட்டான். இவ்வளவு சிறிய குழந்தை கவச குண்டலத்தோட படுத்துக் கொண்டிருக்கிறதே, யார் இந்த குழந்தையும் தெரியலையே. இவ்வளவு அழகான குழந்தையும் கைவிட யாருக்கு மனசு வந்ததுன்னு தெரியலையே. யாரோ ஒருத்தர்கள் கைவிட்டு இருக்கிறார்கள். சரி, நமக்கோ குழந்தையே இல்லை, நாம் இந்த குழந்தையை எடுத்து வளர்ப்போம்னு நினைத்தால் நேராக தன்னுடைய கிரகத்துக்கு ஓடி வந்தால். கிரகத்திலே தன்னுடைய மனைவி ராகா இருக்கக்கூடியவள் இடத்திலே ஓடியே வந்தாள். அப்படியே வந்து, ஏ ராகா, பார், உனக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை காட்டுகிறேன், இங்கே வா, இங்கே உனக்காக நான் ஒரு குழந்தையை கொண்டு வந்திருக்கிறேன் தெரிவித்தாள் அதிரதன். பார்த்தாள் ராதாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். இது பார்த்தா பட்டியல அற்புதமான குழந்தை. சாமினா பட்டுள்ள படிய பெருமாயன் என்ன பயன் நன்மை தென்குருவோ நம்பி என்ன கால் நந்தி குமோரும் என்னாவுக்கே சமாதானம். அதிரதன் இந்த தேரோட்டி அவனுடைய மனைவி திரதன்றவன் ஒரு தேரோட்டி. இந்த தேரோட்டியினுடைய மனைவி அவள் ராதை. அவள் பார்த்தால் இந்த குழந்தையை பார்த்தால் ஆச்சரியம். ஒரு அழகான குழந்தை யாரோ கைவிட்டு இருக்கிறார்கள், யாருன்னு தெரியலே. சரி, அதை அவர்களுக்கு வளர்க்கும் பாக்கியம் அவர்களுக்கு இல்லை, அது நமக்கு கிட்டி இருக்கிறது. நாளை நாம் இந்த குழந்தையை வளர்ப்போம்னு நினைத்தாள் ராதை. அவளும் அதிரதன் என்று சொல்லக்கூடிய தேரோட்டி, இந்த தேரோட்டி எடுத்து வளர்த்தான். பசியில எல்லா சத்திரிய குலம் குந்திக்கு பிள்ளையாக, சூரியனுக்கு பிள்ளையாக வந்து பிறந்தான் கர்ணன். கடைசியிலே ஒரு தேரோட்டி எடுத்து வளர்த்தான் கர்ணனை. தேரோட்டி கையிலே வளரத் தொடங்கினான் கர்ணன். அதே போன்றுதான் சுவாமி நம்மாழ்வார். சுவாமி நம்மாழ்வாரை யார் வளர்த்தார் என்றால் ஒரு தேரோட்டி வளர்த்தார். சுவாமி புதுசா சொல்றீரே, ஆழ்வார் வெறும திருப்புடைய மரத்தடியில தானே உட்கார்ந்து இருந்தார். அவரை எதுக்கு வளர்க்கணும்? அவரே வளர்ந்துட்டு வர. அவருக்கு என்ன சாப்பாடு போட்டு தூங்க வச்சு அவரை வளர்க்கணுமா? அவரோ சாப்பிட போறது இல்லை, தூங்க போறது இல்லை. அவரை யார் வளர்த்தா என்றால் அவரையும் ஒரு தேரோட்டி வளர்த்தார். யார் தேரோட்டி என்றால் பார்த்த சாரதி. கண்ணபிரான் பார்த்த சாரதி அவன் தேரோட்டி. அந்த தேரோட்டி வளர்த்தாங்க. பார்த்த சாரதி கையாலே வளர பெற்ற எம்பெருமான் பக்கலிலே வளர்ந்தார். பெருமானே எல்லாம் என்று வளர்ந்தார். உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண் என்று உண்ணும் சோறு பருகுநீர் எல்லாம் எம்பெருமான் தான், கண்ணபிரான் தான் எல்லாம் என்று தேரோட்டியையே எல்லாமாக கொண்டு வளர்ந்தார். தேசமறியவோர் சாரதியாய் சென்னு சேனையை நாசம் செய்தி நடந்த நல் வார்த்தை அறிந்து தேசமறியவோர் சாரதி என்று அற்புதமான சாரதி, ஒரு சாரதியாக இருக்கக்கூடியவன் கண்ணபிரான், பார்த்த சாரதி. அப்படிப்பட்ட அந்த பார்த்த சாரதி கையிலே வளர்ந்தார். பார்த்தன் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தவன், தேரோட்டியாக இருந்தவன் கண்ணபிரான். அப்படிப்பட்ட அந்த கண்ணபிரான் பக்கலிலே வளர்ந்தார் சுவாமி நம்மாழ்வார். எம்பெருமான் பக்கலிலே, கண்ணன் பக்கலிலே வளர்ந்தார். அதனாலே ஆழ்வாரையும் ஒரு தேரோட்டி வளர்த்தான், கர்ணனையும் ஒரு தேரோட்டி வளர்த்தான். கர்ணனை தேரோட்டி வளர்த்து வந்தான். அடுத்து கர்ணனுக்கு 16 வயது ஆயிரத்தி 16 வயது வந்து சேர்ந்தது. பார்த்தான் அதிரதன், பார்த்தான் கர்ணனுக்கு புதிதாக அற்புதமான தேர் என்ன, குதிரைகள் என்ன, எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான் கர்ணனுக்கு. பார்த்தான் கர்ணனுக்கு அதுல எல்லாம் பெரிய உகாப்பு இல்லை. ஏறாக தன்னுடைய தாய் ராதா அவள் இடத்திலே சென்றான். தாய், எனக்கு இந்த தேரை ஓட்டுவதிலே விருப்பம் இல்லை,
காலத்துல இந்த தேரினுடைய வடம் இருக்கிறதே அதை ஒரு காலத்திலையும் நான் பிடிக்க மாட்டேன். என்னுடைய கையானது வில்லையும் அம்பையும் பிடிக்க துடிக்கிறது. வில்லையும் அம்பையும் பிடிக்க வேண்டும், வில்லை கையாள வேண்டும், அம்பை ஏவ வேண்டும் என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த என்னதான் நான் தேரோட்டிக்கு பிள்ளையாக வந்து பிறந்திருந்தாலும் இந்த தேரை ஓட்டுவதிலே எனக்கு விருப்பம் இல்லை. தேரை ஓட்டுறதுல எவ்வளவு உகப்பில்லை. ஒரு காலத்திலையும் தேரை ஓட்ட மாட்டேன். நானாலும் பரவாயில்லைன்னா, என்னுடைய உயிரை போனாலும் பரவாயில்லை, நான் வில்வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். தேரை ஓட்ட மாட்டேன், வில்வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய கைகளானது துடிக்கிறது. ஏன் இது? இப்பொழுது வந்து கேட்கிறான் கர்ணன். 16 வயது. பொழுது தெரிவித்தான், தேர் வடத்தை ஒரு காலத்தையும் பிடிக்க மாட்டேன், தேரை ஓட்ட மாட்டேன், வில்லையே பிடிப்பேன், வில்லை வைத்து யுத்தமே செய்வேன் என்று தெரிவித்தான் கர்ணன். அதே போன்றுதான் ஆழ்வாரும் செய்தார். ஆழ்வார் என்ன பண்ணார்? 16 வயது வரைக்கும் மௌனமாக இருந்தார். 16 வயதுக்கு பிற்பாடு பேசத் தொடங்கினார். வாய் திறந்து பேசத் தொடங்கினார். மதுரகவி ஆழ்வார் வந்து சேர்ந்தார். மதுரகவி ஆழ்வார் வந்து சேர்ந்தவாறே மதுரகவி ஆழ்வாருக்கு எல்லாம் 4 திவ்ய பிரபந்தத்தையும் தெரிவிக்க தொடங்கினார். இப்படி தெரிவித்தார், நான் எம்பெருமான் ஒருவனையே பேசுவேன். 16 வயது வரைக்கும் வாயை திறங்களே, 16 வயதுக்கு வாயை திறக்கவாறே எம்பெருமான் ஒருவனையே பேச மாட்டேன், மற்ற பேரை எல்லாம் பேச மாட்டேன், நான் எம்பெருமான் ஒருவனை பத்தி மட்டுமே பேசுவேன். உங்களுக்கு எல்லாம் தெரிவிக்கிறேன், சொன்னால் விரோதம் இது, ஆகிலும் சொல்லுவன் கேள்வியும், என் ஆகியும் கவி அவன் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் என்று என்னுடைய நாக்காலே எம்பெருமான் ஒருவனையே பேசுவேன், நான் மற்ற பேரை எல்லாம் பேச மாட்டேன். என்னாவது எத்தனை நாளைக்கு போலும் புலவீர்கள் மன்னா மனுஷரை பாடி பறைக்கும் பெரும் போட்டு. எவ்வளோ பெரிய புலவீர்கள், எவ்வளோ மனிதர்களை பாடிக்கொண்டிருக்கிறீர்களே, ராஜாக்களை பாடுகிறீர்களே, அவர்கள் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம் எத்தனை நாளைக்கு போதும்? எத்தனை நாளைக்கு அந்த ஐஸ்வர்யத்தை வைத்துக் கொண்டு எத்தனை நாளைக்கு இந்த லோகத்திலே வாழ்க்கை செய்ய முடியும்? மறுபடியும் இன்னொரு ராஜாவை தேடணும், அவனை புகழ்ந்து பாடணும், மஞ்ச புகழ்ச்சி செய்ய வேண்டும், எல்லாம் பண்ணிதான ஐஸ்வர்யத்தை தீட்டுகிறீர்கள். தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். ஒரு காலத்திலையும் சொல்ல மாட்டேன், பெருமான் வாய்க்கொண்டு மாண்டம் பாட வந்த கவியே நல்லே, வாய்க்கொண்ட சீர்வள்ளல் ஆதிப்பிரான் எனக்கே வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன். ஒரு காலத்திலேயும் இந்த வாயை கொண்டு மானிடத்தை பாடமாட்டேன், மானிடர்களை பாடமாட்டேன், லோகத்திலே இருப்பவர்களை பாடமாட்டேன், எம்பெருமான் ஒருவனையே பேசு என்று தெரிவித்தார் சுவாமி நம்மாழ்வார். கர்ணன் என்ன பண்ணார்? தேரோட்டிக்கு பிள்ளையாக பிறந்தான். தேரோட்டிக்கு பிள்ளையாக பிறந்து சாதாரண தர்மம் எல்லோரும் கடைபிடிப்பது இந்த லோகத்திலே. தேரோட்டியினுடைய மகன் தேரை ஓட்டுவது. ஆனால் கர்ணன் தேரோட்டிக்கு பிள்ளையாக பிறந்து வில்வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டான் கர்ணன். அதே போன்றுதான் சுவாமி நம்மாழ்வார். அவர் என்ன பண்ண? லோகத்திலே பொதுவாக லோக சுபாவம் என்ன? வாயை கொண்டு இந்த லோகத்திலே இருப்பவர்களை சாதாரணமாக புகழ்ந்து பேசுவது. ஆனால் ஆழ்வார் அதற்கும் மாறுபட்டு இருந்தார். மாறன் என்கிற பெயரை உடையவனாக இருந்தார். மாறன்னா வித்தியாசத்தோட கூடியிருக்கக்கூடியவர், லோகத்திலே இருப்பவர்களை விட வித்தியாசமானவர் என்று அர்த்தம். அதற்கேற்ப மாறுபட்டு கிடந்தார் சுவாமி நம்மாழ்வார். என்ன பண்ணார்? லோகத்திலே இருப்பவர்களை பாடலை எம்பெருமான் ஒருவனையே பாடல் என்று தெரிவித்தார். எப்படி கர்ணன் தேரோட்டியினுடைய பிள்ளை, தேர ஓட்ட மாட்டேன், வில்லையே பிடிப்பேன் என்று தெரிவித்தார். அதே போல சுவாமி நம்மாழ்வார் லோகத்திலே சாதாரண மனிதரை போலே பிறந்து மனிதர்களை பாட மாட்டேன், எம்பெருமான் ஒருவனையே பாடுவேன், ஸ்ரீமன் நாராயணனையே பாடுவேன், என்னுடைய வாயாலே அவன் ஒருவனையே துதிப்பேன் தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார் இடத்தில். அதே போன்றுதான் கர்ணனும் வில்லை தான் பிடிப்பேன், தேரை பிடிக்க மாட்டேன் ஏன்னு கேட்டான் தன்னுடைய தாய் ராதையிடத்திலே. அப்பொழுது அவனுடைய தாயானவள் தெரிவித்தாள், நீ எப்படிப்பட்டவன்? நீ உண்மையிலேயே எங்களுக்கு பிறந்த குழந்தை அல்ல. உண்மையிலேயே இதே போலே உன்னுடைய அப்பா அகிலதன் ஒரு நாள் கங்கைக்கு போனார். கங்கையிலே நீ ஒரு பெட்டியிலே மிதந்து வந்தாய். உன்னை கங்கையிலே அப்பொழுது எடுத்தால் கங்கையிலிருந்து எடுத்து கொண்டு வந்தார். அதனாலே நீ எங்களுக்கு பிறந்த பிள்ளையே இல்லை. நீ உயர்ந்த கத்திரிய குலத்திலே பிறந்தவனாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு பெரிய மகாராணி, பெரிய ஒரு ராணிக்கு பிறந்தவன் இருந்தாலும் அவள் ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே அவள் உன்னை கங்கையிலே விட்டார். இது ஏன் யார் என்பது எங்களுக்கு தெரியாது. அது அவளுக்கு மட்டுமே தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. பரம ரகசியமாக இருக்க வேண்டும். அதனாலே நீதான் அதை உன்னாலே முடிந்தால் கண்டுபிடித்துக் கொள். உன்னுடைய தாய் யார் உன்னாலே முடிந்தால் தேடி கண்டுபிடித்துக் கொள். பொழுது நீ செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. 16 வருஷம் எங்களோட சேர்ந்து வளர்ந்தாயிற்று.
இப்பொழுது நீ செல், எங்கு செல்லணுமோ செல், வில்வித்தையை நன்றாக அத்தியனம் பண்ணிக்கொள், வில்வித்தையை தெரிந்து கொள், உன்னுடைய சக்தியை எல்லோருக்கும் காட்டு என்று தெரிவித்தாள். ராதையானவள் நன்றாக ஆலிங்கனம் செய்து கொண்டாள், அழைத்துக் கொண்டாள், கதறி அழுதாள். கர்ணனை விட்டு பிரிய வேண்டும் என ரொம்ப வருத்தப்பட்டாள். கர்ணனும் மிகவும் வருத்தப்பட்டான். ராதையை கர்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். பிற்பாடத்திலிருந்து தன்னுடைய தாயிடத்திலே விடை பெற்றுக் கொண்டான். புறப்பட்டான், நேராக சென்றான். எங்கேயாவது வில்வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா இடத்திலையும் தேடி அலைந்தான். நல்ல நேரா துரோணாச்சாரியர் இடத்திலே போனான். அதுதான் குரு வம்சத்திலே எல்லோருக்கும் வில்வித்தையை கற்றுத் தருகிறார்கள் தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டு அங்கிருந்து துரோணாச்சாரியர் இடத்திலே போனான். துரோணாச்சாரியர், நீ யார், நீ யார் சொல்லு, வில்வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றேன், நீ யாருன்னு கேட்டேன். கேட்ட காலத்திலே அவன் தெரிவித்தான், சூதபுத்திரன் தான், ஒரு தேரோட்டியுடைய மகன் சொன்னான். தெரிவித்தார் துரோணர், தேரோட்டியருடைய மகனுக்கு நான் ஒரு காலத்திலையும் வித்தியை சொல்லிக் கொடுக்க மாட்டேன், நான் சத்திரியர்களுக்கு மட்டும்தான் வித்தியை சொல்லிக் கொடுப்பேன் என்று ஒரு சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நானே சத்திரியர்களுக்கு மட்டும்தான் சொல்லித் தருவேன், உனக்கு என்னாலே சொல்லித்தர முடியாது தெரிவித்தார் துரோணர். பார்த்தான், குடத்திலிருந்து ரொம்ப அவமானப்பட்டான். தான் தேரோட்டி என்கிறபடியால் தேரோட்டியினுடைய பிள்ளை என்று தெரிவித்தவாறே அவர் வித்தியை சொல்லிக் கொடுக்காதபடியாலே அவமானத்தை தான் மானத்தை இழந்தார். பாடு எத்தனையோ குருக்களை எல்லாம் தேடி திரிந்தார், யாருமே சொல்லித்தவர். தேரோட்டியினுடைய பிள்ளைன்னா அவன் தேரத்தான் ஓட்ட வேண்டும், வில்வித்தையை தேரோட்டியினுடைய பிள்ளைக்கு நாங்கள் கற்றுத்தர மாட்டோம் என்று யாரும் சொல்லித்தரவில்லை. சொல்லித்தராதபடியாலே தன்னுடைய மானத்தை இழந்தான் கர்ணன். மானம் போயிட்டு, தேரோட்டியினுடைய பிள்ளைன்னு சொல்லபடியாலே மானம் போயிட்டு மானத்தை இழந்தார். ஆழ்வார் என்ன பண்ணார் என்றால், நம்மாழ்வார் அவரும் மானத்தை இழந்து கிடந்தார். எந்த மானம் என்றால் அபிமானத்தை இழந்தார். அபிமானம் அகங்காரம், அந்த அகங்காரத்தை அடியோடு துறந்து கிடந்தார். அபிமானம் என்றால் அகங்காரம் அர்த்தம். அகங்காரம் சிறிதாகவும் இல்லாமல் இருந்தார் சுவாமி நம்மாழ்வார். நீர் நுமதிவை வேறுமுடன்வாய் என்று, நீர் நுமதி என்று நமக்கு உபதேசிக்கக்கூடிய காலத்திலேயும் முதல் பத்திலே 2ஆம் திருவாழ்மொழி உபதேசிக்கிறார். வீடு மின் முத்தகம் வீடு செய்யும், உம்முயிர் வீடுடையானடை வீடு செய்யும் என்று எல்லாத்தையும் விட்டு விடுங்கோள், அகங்காரம் மமகாரத்தை விட்டு விடுங்கோள், அகங்காரத்தை விடுங்கோள், மமகாரத்தை விடுங்கோள், விட்டு விட்டு எல்லாத்தையும் விடுங்கோள்னு நமக்கு உபதேசிக்கிறார். நமக்கு உபதேசிக்கக்கூடிய காலத்திலையும் பாசுரம் பாடுகிறார். நீர் நுமதிவை வேறு முதல் மாய். பாசுரம் எப்படி இருக்கணும் என்றால், நான் எனது என்னிவை வேறு முதல் மாய்க்கு. நான் எனது, நான் என்னுடைய வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அகங்காரம் மமகாரம் இதை அடியோடு அழித்து விடுங்கோள் என்று பாசுரம் பாடியிருக்கணும் சுவாமி நம்மாழ்வார். ஆனா அப்படி பாடலாம். என்ன பாடுங்க, நீர் நுமதென்னிவை. ஆழ்வாருக்கு பயம், இங்கேயாவது நான் எனதுன்னு சொல்லி உபதேசம் பண்ணதுக்காக தான் சொல்றேன். இருந்தாலும் நான் எனதுன்னு சொல்லி நமக்கு மறுபடியும் அகங்காரம் மமகாரம் வந்து விட்டுறா என்ன பண்ணுறது, என்னுடைய நாவானது வெந்து போயிருந்தால் என்ன பண்ணுவது, நான் எனது என்று அந்த வார்த்தையை சொன்னாலே ஆழ்வாரினுடைய நாக்கானது அப்படியே வெந்து போடும். நாளை ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா அந்த வார்த்தையை தெரிவிக்கிறார். நீர் உமது, நீர் நான் நீங்கள் உங்களுடையது என்றெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறீரே, அதையெல்லாம் விட்டு விடுங்கோள், வேறு உடல் மாய்த்து எல்லாவற்றையும் விடுங்கோள் என்று நமக்கு உபதேசிக்கிறார் சுவாமி நம்மாழ்வாராக. அபிமானம் அகங்காரம் அதை அடியோடு துறந்திருந்தார் சுவாமி நம்மாழ்வார். அதே போன்று கர்ணன் அவன் மானத்தை இழந்தான். கர்ணன் மானத்தை இழந்தான், சுவாமி நம்மாழ்வார் அபிமானத்தை இழந்தார், அகங்காரத்தை துறந்தார். பார்க்கிறோம், அப்படி கர்ணன் மானத்தை இழந்தான். கடைசியிலே பார்த்தான், சரி இடத்துல எல்லாம் போன யாரும் சொல்லித்தர மாட்டார்கள், ஏன்னா பரசுராமர் இடத்திலே செல்ல வேண்டும். பரசுராமர் அவர் தான் சத்திரியர்களிடத்திலே விரோதத்தோடே கூடியிருக்கக்கூடியவர். சத்திரியர்கள்னாலே அவருக்கு தான் பிடிக்காது. தான் கோக்குல மன்னரை மூவழுவாள் ஒரு கூர்மழுவாள் போக்கிய விஜயம் என்று கோக்குல மன்னர் ராஜகுலத்திலே பிறந்தவர்களெல்லாம் தான் 21 உலகத்தை நன்றாக பூ பிரதட்சணம் பண்ணி உலகத்தை சுத்தி சுத்தி வந்து எல்லா ராஜாக்களையும் சத்திரிய குலத்தை சேர்ந்த எல்லா ராஜாக்களையும் அடித்தார் பரசுராமர். அவர்களுக்கு பரசுராமருக்கு சத்திரியர்கள் என்றாலே பிடிக்காது. இதனாலே பரசுராமரை நாம் ஆசிரியிக்க வேண்டும். பரசுராமரை ஆசிரியித்து அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் கர்ணன். நேரா பரசுராமரிடத்திலே போனான். பரசுராமரை ஆசிரியித்தான். அவரிடத்திலே சகலவிதமான அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் கற்றுத்தேர்ந்தான். அவரும் பார்த்தார், சரி வந்திருக்கிறான், இவனுக்கு சொல்லித்தர வேண்டும்
என்ன நினைத்தார் பரசுராமன்? எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தால் கர்ணனுக்கு, எல்லாவற்றையும் கற்று கேட்டால் பரசுராமனிடத்திலே கர்ணன். உயர்ந்தவர் பரசுராமன். ஏன்னா எம்பெருமானுடைய ஆவேச அவதாரம், பெருமானுடைய ஆவேச அவதாரமாக திகழ்ந்தார் பரசுராமன். பெருமான் அவருடைய சக்தி ஆவேசித்திருந்தது பரசுராமரிடத்தில். பிற்பாடு மிகச்சிறந்த வில்வித்தையிலே கைதேர்ந்தவராக இருந்தார். நன்றாக வில்வித்தை செய்யக்கூடியவர். படிப்பட்ட உயர்ந்தவர் பரசுராமர். திரேதாயுகத்திலிருந்து இருக்கக்கூடியவர், கிருதயுகத்திலிருந்து இருக்கக்கூடியவர். படிப்பட்ட அந்த பரசுராமர், அந்த பரசுராமரிடத்திலே வில்வித்தையை கற்றுத் தேர்ந்தார். கர்ணன் பரசுராமரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டான், தன்னுடைய ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டான் கர்ணன். அதே போன்றுதான் சுவாமி நம்மாழ்வார். சுவாமி நம்மாழ்வார் எப்படி கர்ணனுக்கு பரசுராமன் உயர்ந்த குரு கிடைத்தார், அதே போன்று சுவாமி நம்மாழ்வார் சேனமுதலியாரிடத்திலே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். சேனமுதலியார் அவர்தான் பரமபதத்திலே சேனைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர். நித்தியசூரிகளுக்கு எல்லோருக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர் சேனமுதலியார். படிப்பட்ட சேனமுதலியார் அவரிடத்திலே முக்கியமான ரகசியார்த்தங்கள் எல்லா அர்த்தத்தையும் சுவாமி நம்மாழ்வார் அவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டார். ஏன் குரு பரம்பரையிலே பார்க்கிறோம். முதல்ல பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், சேனமுதலியார், நம்மாழ்வார். பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாருக்கு எல்லாவற்றையும் தெரிவித்தார். பெரிய பிராட்டியார் சேனமுதலியாருக்கு தெரிவித்தார். சேனமுதலியார் நம்மாழ்வாருக்கு எல்லா அர்த்தத்தையும் தெரிவித்து வைக்கிறார். பார்க்கிறோமாக நம்மாழ்வார் சேனமுதலியாரையே தன்னுடைய ஆச்சாரியனாக தேர்ந்தெடுத்தார். படி பரசுராமன் பார்க்கவராமன் பரசுராமனை தேர்ந்தெடுத்தான் கர்ணன். அவரிடத்தில் எல்லா அத்திர சத்திரங்களையும் கற்றுக்கொண்டான். எல்லாத்தையும் கத்துண்டாயிட்டு தன்னுடைய தாய், மறுபடியும் தகப்பன் அதிரகன், தாய் ராதை அவருடைய வீட்டுக்கு வந்தார். அவரிடத்திலே எல்லாவற்றையும் தெரிவித்தார். தெரிவித்து விட்டு பிற்பாடு இதையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும். தான் கற்றுக்கொண்டதையெல்லாம் வெளிப்படுத்தினாதான் எல்லாம் நிற்கும், நிலைத்து நிற்கும். அதனாலே அஸ்தினாபுரத்திற்கு செல்ல வேண்டும். அஸ்தினாபுரம் அதுதான் திருதராஷ்டிரன் ராஜ்யம் செய்யக்கூடிய ராஜதானி. அஸ்தினாபுரம் அதான் தலைநகர். படிப்பட்ட அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று அவ்விடத்திலிருந்து கர்ணன் புறப்பட்டான். நேராக அஸ்தினாபுரத்துக்கு செல்கிறான். அதற்குள்ளாக அஸ்தினாபுரத்திலே பாண்டவ கௌரவர்கள் அவர்கள் 2 பேரும் அப்பொழுதுதான் வளர்ந்து வருகிறார்கள். பாண்டு பிள்ளை பாண்டவர்கள் 5 பேர், பஞ்ச பாண்டவர்கள். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுடன், சகாதேவன் இருக்கக்கூடிய 5 பேர். அதே போன்று கௌரவர்கள் அவர்கள் 100 பேர், துரியோதனாதிகள் 100 பேர். 2 பேரும் வளர்ந்து வந்தார்கள். துரோணரிடத்திலே எல்லா அஸ்திர சஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டார்கள். அஸ்திரம் என்றால் மந்திரத்தை சொல்லி விடுவதற்கு அஸ்திரம்னு பேரு. சஸ்திரம்னா ஆயுதங்கள், இரும்பு முதலியவற்றை வைத்து செய்வதற்கு சஸ்திரம்னு பேர். அம்பு, வில், ஈட்டி முதலியவற்றுக்கு சஸ்திரம்னு பேர். எல்லாத்தையும் எப்படி ஏவ வேண்டும் எல்லாத்தையும் கத்து முடித்தார்கள் துரோணரிடத்தில். அதுதான் துரோணர். சரி, நம்முடைய குழந்தைகள் எல்லாம் நம்ம இடத்துல எல்லாத்தையும் கற்றுக்கொண்டாயிற்று. இனிமேல் இதையெல்லாம் இவர்கள் நம்முடைய நாட்டிலே இருப்பவர்களுக்கு காட்ட வேண்டும். நாட்டிலே இருப்பவர்களுக்கு எவ்வளவு அற்புதமா பயிற்சி பண்ணியிருக்கார், எவ்வளவு நல்லா வில்வித்தையிலேயோ அல்லது வேறொரு வித்தையிலேயோ எப்படி கை தேர்ந்திருக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிய வேண்டும். சீனாபுரத்திலே லோகத்திலே எல்லோருக்கும் தெரிய வேண்டும். நான் என்ன பண்றது, பெரிய ஒரு விளையாட்டு விழா, அற்புதமான ஒரு விழாவை ஏற்பாடு செய்வோம். அதற்கு ஒரு அற்புதமான அரங்கத்தை அமைக்க வேண்டும் நினைத்தார். திருதராஷ்டிரன் கிட்ட கேட்டுவிட்டார் துரோணர். கேட்டுக்கொண்டு அற்புதமான ஒரு அரங்கத்தை அமைத்தார். நடுவிலே நல்ல உயரமான இடம், இடத்திலே நின்று செய்தால் எல்லோருக்கும் தெரியும்படியான இடம். அந்த இடத்தை நடுவிலே அமைத்தார். நடுவிலே அமைத்து சுத்தி 2 பக்கம், நடுவிலே மேடை, சுத்தி 2 பக்கமும் எல்லாம் உட்காரக்கூடிய இடம். கேலரின்னு தெரிவிக்கிறோமே ஆங்கிலத்திலே, அதை போல 2 பக்கமும் நல்லா உட்காரக்கூடிய இடம். ஒரு பக்கம் வந்தவர்கள், நாட்டிலிருந்து வந்தவர்கள் மக்கள், அவர்கள்லாம் உட்காரத்துக்கு நிறைய இடம். மற்றொரு பக்கம் ராஜாக்கள், அந்த ஊரிலிருந்து பக்கத்து ஊரிலிருந்து வந்தவர்கள், வந்த ராஜாக்கள், நட்பு தோழமை கொண்டாடும் ராஜாக்கள், அவர்கள் உட்கார வேண்டிய இடம். அதற்கு மேலே குரு வம்சம், திருதராஷ்டிரன் அவனுடைய உறவினர்கள், அந்த ராஜாக்கள், அவர்கள் உட்காரக்கூடிய இடம். அதற்கு மேலே ராஜ மகிழ்ச்சிகள், பெரிய ராணிகள், அவர்கள் உட்கார்வதற்கு தனியர் என்று விசேஷமாக கட்டினார். துரோணர் அந்த அரங்கத்தை கட்டி முடித்தார். கட்டி முடித்து விட்டு ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்தார் துரோணர். தேர்ந்தெடுத்து இன்றைய தினம் ஒரு பெரிய விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும். விளையாட்டு விழா இன்றைய தினம் வர வேண்டும். எல்லோரும் தாங்கள் கற்றுக்கொண்டதையெல்லாம் லோகத்தினருக்கு காட்ட வேண்டும்.
தெரிவித்தார். சரின்னா எல்லாம் ஹஸ்தினாபுரத்திலே எல்லா இடத்திலையும் தெரிவித்தாயிற்று. பெரிய டமாரம் எல்லாம் அடித்து போல பெரிய விழா நடக்க போகிறது எல்லாம் தெரிவித்தாயிற்று. அதற்கு சேர ஹஸ்தினாபுரத்திலிருந்து பெரிய கூட்டம், ஏகப்பட்ட பேர் லோகத்திலிருந்து எல்லா இடத்திலையும் திரண்டு வந்திருக்கிறார்கள். நிறைய பேர். பீமன் என்ன, யுதிஷ்டன், தர்மபுத்திரன் என்ன, முக்கியமாக அர்ஜுனனுடைய வில்வித்தை, இதையெல்லாம் பார்க்க போகிறோம்னு சந்தோஷம். நிறைய மக்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள், ஆரவாரத்தோட வந்திருக்கிறார்கள். ராஜகுலத்திலே எல்லாரும் வந்து சேர்ந்தா திருப்பர் என்ன, துரோணர் என்ன, திருதராஷ்டிரன் என்ன, விதுரன் என்ன, எல்லாரும் வந்தா. காந்தாரி, குந்தி முதலியவர்கள் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். திருதராஷ்டிரனுடைய மனைவி பாண்டு, திருதராஷ்டிரனுடைய தம்பி பாண்டுவினுடைய மனைவி குந்தி, அவள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். பெரிய அரங்கத்திலே எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். விழாவானது தொடங்க போகிறது. பொழுது பாண்டவ கௌரவர்கள் எல்லோரும் வந்தார். வந்து பெரியவர்களுடைய காலில் எல்லாம் விழுந்தார்கள். துரோணர், கிருபர், திருதராஷ்டிரன் முதலியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்று சென்றார்கள். விழா தொடங்க போகிறது. அப்பொழுது விதுரன் நான் இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். திருதராஷ்டிரன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான். நான் பெருசா இடத்துல உட்கார்ந்து கொண்டு வர்ணனை செய்ய போகிறான். என்ன நடக்கிறது பத்திலாம் பெரிய உரை அடிக்க போயிடான். சத்த குறையிலே அவன் சொல்றதுக்கு தயாரா இருக்கான். திருதராஷ்டிரனுக்கு கண்ணு கிடையாது, பார்க்க முடியாது. அதனாலே பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு விதுரன் நடப்பனை எல்லாம் எல்லோருக்கும் தெரிவிக்கிறான். திருதராஷ்டிரனுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் தெரிவிக்க தொடங்கினான் விதுரன். இப்பொழுது ஒவ்வொருத்தரும் வருகிறார்கள். தர்மபுத்திரன் தொடங்கி எல்லா துரியோதனுடைய சகோதரர்கள் எல்லாரும் வருஷ ஒவ்வொருத்தரா வருகிறார்கள். வந்து தாங்கள் கற்றுக்கொண்டதையெல்லாம் காட்டிவிட்டு செல்கிறார்கள். ஈட்டி எறிதல் என்ன, வில்வித்தை என்ன, கதா யுத்தம் என்ன, எல்லாத்தையும் காட்டிட்டு போகிறார்கள். பிற்பாடு சிறிது நேரம் கழித்து பீமனும் துரியோதனனும் அரங்கத்துக்கு வந்தார்கள். 2 பேரும் வந்தார். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் பெரிய துவந்த யுத்தம், மல் யுத்தமானது நடக்கிறது. அரங்கத்தில் 2 பேரும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். 2 பேருக்கும் மல் யுத்தம் நடக்கிறது. சில பார்த்தா துரோணர், சரி இந்த மல் யுத்தம் ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கு, விறுவிறுப்பாக நடக்கிறது. எல்லாம் வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான வந்து நிறைய பேர் நின்றுட்டு வேற பாக்குறாங்க. பார்த்தான் துரோணர், ஐயோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா. இப்பொழுது துவந்த யுத்தம் உண்மையிலேயே பண்ணான். எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக பண்ணாரு. உண்மையிலேயே மண் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கடைசியில யாராவது உயிர் கொடுத்துனா என்ன பண்ணுறது? முதல் நாள் ஏதோ அரங்கத்திலே எல்லாரையும் பார்க்க வைக்கிறேன்னு சொல்லி முதல் நாளே உயிர் கொடுத்துனா அது நல்லா இருக்காது நினைத்தார் துரோணர். அதனாலே தன்னுடைய பிள்ளை அஸ்வத்தாமாவை அனுப்பினார். அனுப்பி அந்த யுத்தத்தை நடுவிலே நிறுத்தினார். நிறுத்தி போரும், யுத்தம் பண்ணது போரும், போகும் உங்களுடைய இடத்துக்கு செல்லுங்கோள்னு துரோணர் தெரிவித்தார். தெரிவித்தவாறு சரி யுத்தம் பண்ணணும்னு ஆசை 2 பேருக்கும். இருந்தாலும் ஆச்சாரியனுடைய ஆజ్ఞையை மீற முடியாது. ஆச்சாரியன் துரோணர் சொல்லிவிட்டார். என்ன பண்ணாரு? சரி போய் இடத்துக்கு செல்லுவோம்னு 2 பேரும் சென்றார்கள். பிற்பாடு முக்கியமாக கடைசியிலே அர்ஜுனன் வந்து சேர்ந்தான். அர்ஜுனன் வந்து தன்னுடைய திறமைகளை எல்லாம் காட்டினான். அற்புதமாக வில்வித்தை பண்ணினான். தனக்கு தெரிந்த எல்லா அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாவற்றையும் செய்து காட்டினான். எல்லா மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு அர்ஜுனன் தன்னுடைய திறமையெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறான். காட்டிக் கொண்டிருக்கும் காலத்திலே திடீர்னு பின்னாடியிலிருந்து பெரிய ஒரு சப்தம், பெரிய சப்தம் கேட்டது. பார்த்தார்கள். மக்கள் எல்லோரும் நடுங்கி போனார்கள். அது ஏதோ ஒரு சப்தம் வருகிறது, என்ன சப்தம்னே தெரியலையே, எங்கிருந்து வருகிறது சப்தம்? எல்லோரும் எட்டி பார்த்தார்கள். எட்டி பார்த்தா அப்பொழுது என்ன, ஏதாவது மலை ஏதாவது கவுந்து விழுந்து விட்டா, பெரிய சப்தமாக இருக்கிறது, என்ன சப்தம்னு தெரியல. எல்லாரும் எட்டி பார்க்கிறார்கள். எல்லாம் கௌரவ சேனை, பாண்டவ சேனை, எல்லாருக்கும் ஆச்சரியம். என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம். எல்லாரும் பார்க்கிறார்கள். பார்க்கும் நேரத்திலே அப்பொழுது மக்களுக்கு நடுவிலே, ஜனகோட்டிக்கு நடுவிலே ஒரு பெரிய வழி ஏற்பட்டது. வழியை விட்டார்கள். வழியை விட்டால் அப்பொழுது அந்த கூட்டத்துக்கு நடுவிலே ஒருவன் நடந்து வந்தான். பெரிய சிறுத்தை நடக்கிறா போல நடந்தான். காரவன் என்றாலும் நான் கர்ணன். அந்த அற்புதமான அரங்கத்துக்கு கர்ணன் வந்து சேர்ந்தான். நடுவிலே வந்தான். தன்னுடைய வில்லை எடுத்துக் கொண்டு வந்தான். நேரா வந்தான். நேரா வந்து அந்த மேடையின் மேலே ஏறி நின்றான். மேடையின் மேலே ஏறி நின்று அர்ஜுனனை பார்த்து தெரிவித்தான். அர்ஜுனா, நீ செய்த எல்லா அஸ்திர சஸ்திரங்களையும், நீ செய்த எல்லா அற்புதமான வித்தைகளையும் காட்டிலே எல்லாத்தையும் என்னாலையும் காட்ட முடியும். நீ மட்டும்தான் செய்ய முடியும். சிறந்த வில்லாளி என்று நினைத்துக் கொண்டிருக்காதே அர்ஜுனா, நீ செய்ததையெல்லாம் என்னாலையும் இப்பொழுது செய்து காட்ட முடியும் என்று தெரிவித்தான். கர்ணன் தெரிவித்து தன்னுடைய வில்லை எடுத்தான். வில்லை எடுத்து அர்ஜுனன் செய்ததையெல்லாம் இப்பொழுது செய்து காட்டினான். எல்லாத்தையும் செய்தார்.
பார்த்தார்கள். மக்கள் எல்லோரும் ஆச்சரியத்திலே மூழ்கினார்கள். அதையும் செய்து காட்டிவிட்டு அப்பொழுது தெரிவித்தான், அர்ஜுனனை பார்த்து தெரிவித்தான் கண்ணபிரான். அப்பொழுது அர்ஜுனனை பார்த்து கர்ணன் தெரிவித்தார், அர்ஜுனா, இவ்வளவு பண்ணுகிறேனே, இப்பொழுது வா, என்னோட யுத்தத்திற்கு வா, நாம் 2 பேரும் சேர்ந்து யுத்தம் பண்ணலாம். நீயோ வில்வித்தையிலே தேர்ந்தவனாக இருக்கிறார், நான் நன்றாக வில்வித்தையை கற்றுக்கொண்டிருக்கிறேன், நாம் 2 பேரும் யுத்தம் பண்ணலாம் தெரிவித்தான். பார்த்தான், ஆச்சரியப்பட்டு போனான். அறவோத்தன் நம்மை யுத்தத்துக்கு அழைக்கிறானே, யுத்தத்துக்கு பார்த்தான் அர்ஜுனன். சரி, அர்ஜுனனுக்கு ரொம்ப கோபம் ஏற்பட்டது. என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வில்வித்தையெல்லாம் கத்துன்னு நீ அரங்கேற்றம் பண்ணினா என்னவா மறுபடியும் இவன் நான் செஞ்சதெல்லாம் இவன் செஞ்சுட்டு போயிட்டான். சரி, இவனோட யுத்தம் பண்ண வேண்டும். இவ்வளவு உயர்ந்த வில்லாளி, நம்மை போன்ற வில்லாளி ஒருத்தன் இருக்கான், யார தெரியல, இவனோட யுத்தம் பண்ண வேண்டும்னு அர்ஜுனன் அவனுக்கும் யுத்தத்துக்கு சித்தமானான். கர்ணன் அவனும் யுத்தத்துக்கு சித்தமானான். பார்த்தான் கிருபாச்சாரியர், கிருபர் குலகுரு அவர் பார்த்தார். அவர் இறங்கி வந்தார், நேரம் வந்தார். கர்ணனை பார்த்த பொழுது அவர் தெரிவித்தார், கிருபர் பா கர்ணா, கர்ணன்னு தெரியாது, யாரோ ஒருத்தன் வந்திருக்கிறார். அவனை பார்த்து தெரிவித்தார், பா திடீர்னு வந்தேன், பெரிய கூட்டத்துக்கு நடுவிலே வந்தேன், அரங்கத்தின் மேலே ஏறினேன், ஏறி அர்ஜுனன் பண்ணதை எல்லாம் பண்ணினேன். இப்பொழுது அர்ஜுனனை யுத்தத்துக்கு அழைக்கிறாயே, நீ முதல்ல யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு தெரிய வேண்டாமா, நீ எந்த நாட்டு இளவரசன்? இவன் பெரிய அஸ்தினாபுரத்துக்கு இளவரசராக இருக்கக்கூடியவன் அர்ஜுனன், அவனோட யுத்தம் பண்ணணும்னா ஒரு தகுதி வேண்டாமா? நீ எந்த நாட்டு இளவரசன், யார், எந்த ராஜாவினுடைய பிள்ளை, எல்லாத்தையும் சொல்லு, பிற்பாடு யுத்தம் பண்ணலாம் என்று சொன்னார். கிருபர் பார்த்தார், கர்ணனுடைய முகமானது அப்படியே பாடி போய் தலையை கீழே தொங்க போட்டுருந்தா. ஐயோ, எந்த ராஜாவினுடைய பிள்ளைன்னு கேட்கிறாரே, என்னன்னு சொல்றது, நமக்குதான் நம்முடைய தாயினுடைய பேரே தெரியாது, தாய் பேரும் தெரியாது, தந்தை பேரும் தெரியாது. முதல்ல சத்திரிய தாய் யாரோ ஒருத்தி நம்மை பெற்று நதியிலே விட்டாலே அவள் பேரே தெரியாது. ஒரு தேரோட்டினுடைய பிள்ளைன்னு சொன்னா அவர்கள் என்ன சொல்லுவாரு என்று தலையை கீழே தொங்க போட்டுக் கொண்டார். பூர்ணவிடத்திலே அந்த பெரிய சபைக்கு நடுவிலே எழுந்திருந்தான் துரியோதனன். எழுந்திருந்து நேரா அந்த சபைக்கு சேர்ந்தான். சபையின் நடுவிலே நடந்து வந்தார். அவன் தெரிவித்தான் கிருபரை பார்த்து, கிருபாச்சாரியரே, பெரிய ராஜாவாக இருக்க வேண்டுமா? ஒரு அர்ஜுனனோட யுத்தம் செய்வதற்கு என்ன தகுதி வேண்டும்? வில்வித்தையிலே கை சேர்ந்தவனா இருந்தா கூடாது, நல்ல வில்வித்தையை தெரிந்தவனாக இருக்கிறான், அதற்கு மேலே நல்ல மனோ தைரியம் இருக்கிறது. 2 இருந்தா சத்திரியன் தான் யுத்தம் செய்யணுமான்னு, சாதாரண பெரியவர்கள் அவர்கள் எல்லோரும் யுத்தம் செய்யக்கூடாதா? நல்ல வில்வித்தையிலே கை தேர்ந்தவர்கள் யுத்தம் செய்யக்கூடாதா? யுத்தம் செய்வதிலே உமக்கு என்ன கஷ்டம்? அதனால என்ன அர்ஜுனன் ஒருவேளை தோற்றுவானா? தோற்றுவான்னு பயமா? அர்ஜுனாலே ஜெயிக்க முடியாதா? இவனை ஜெயிக்கட்டும். அர்ஜுனன் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் யுத்தம் நடக்கட்டும். யுத்தத்திலே அர்ஜுனன் நன்றாக வில்வித்தை செய்தானே ஆனால், தான் கத்துனதை எல்லாம் வெளிப்படுத்தினானே ஆனால் அர்ஜுனன் ஜெயிக்கிறதுனா ஜெயிக்கட்டுமே. எதனாலே 2 பேருக்கும் யுத்தம் நடக்கட்டும். இப்படி ஒருவேளை உம்முடைய எண்ணத்தின்படி கர்ணன் ராஜாவாக இருந்தால்தான் அர்ஜுனன் யுத்தம் செய்வான் என்றால், கர்ணனை இப்பொழுதே ராஜாவாக ஆக்குகிறேன் என்று தெரிவித்தான். பொழுது அந்த திருதராஷ்டிரனை பார்த்து, தன்னுடைய தகப்பனாரை பார்த்து தெரிவித்தான் துரியோதனன், அங்கதேசம் நம்மிடத்திலே அங்கதேசம், அங்க நாடு, அங்கதேசம்னு ஒரு தேசம் இருக்கிறது. இந்த தேசத்துக்கு ராஜா இல்லாமல் இருக்கிறது, இந்த ராஜாவுமே இல்லை. இதனாலே இவனை ராஜாவாக ஆக்கி இவனுக்கு முடிசூட்டும், இவன் ராஜ்யத்தை ஆளும் சொன்னான். திருதராஷ்டிரன் பார்த்தான், சரி, எனக்கு என்ன, இவனும் நல்ல வில்லாளியாக இருக்கிறான், நான் இவன் ராஜ்யத்தை ஆளட்டும்னு திருதராஷ்டிரனும் ஒப்புக்கொண்டான். பீஷ்மருக்கும் சந்தோஷம். அப்பொழுது துரியோதனன் புனிதமான நீரை எல்லாம் எடுத்து வர சொன்னான். எடுத்து வர சொல்லி கர்ணனுக்கு அவ்விடத்திலேயே திருமஞ்சனம் பண்ணான். கர்ணன் முடி எடுத்தான், சூட்டினான். அற்புதமாக கர்ணனுக்கு அந்த அரங்கத்தின் நடுவிலேயே பட்டாபிஷேகம் நடந்தது. கர்ணனுக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் அவ்விடத்திலே அங்கதேசத்து ராஜாவாக பட்டாபிஷேகம் நடந்தது. கர்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். துரியோதனனை ஆலிங்கனம் செய்து கொண்டார். துரியோதனை பார்த்து தெரிவித்தார், மகாராஜா, ஆச்சரியமான காரியம், எனக்காக ஒரு ராஜ்யத்தையே கொடுத்திருக்கிறேன், நான் யாருமே தெரியாது, என்னுடைய வித்தியை பார்த்து எனக்காக ஒரு ராஜ்யத்தையே கொடுத்திருக்கிறீர்கள், உமக்கு எப்படி நன்றி கடன் செலுத்த போகிறேன்னு தெரியவில்லை என்று உருகி போனான் கர்ணன். உருகி போய் வார்த்தை தெரிவித்தார். கர்ணன் சாதாரண ஒரு துரியோதனன், மானிடன், நீச்சன், தாழ்ந்தவன் துரியோதனன். அவனை பக்கினபடியாலே, அவனுடைய தோழமை கொண்டபடியால் என்ன ஆயிட்டான், வெறும் அங்கதேசம் கிடைத்தது. சாதாரண அங்கதேசத்தை துரியோதனன் கொடுத்தான்.
இவ்விடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா சுவாமி நம்மாழ்வாருக்கு எம்பெருமானை பத்தினபடியாரு 2 விபூதியும் வந்து சேர்ந்தது. பெருமான் எப்படி இருக்கக்கூடியவன்? சாதாரண மாநிலர்கள் இவர்களோடு என்ன பண்ணுகிறார்கள்? தங்களுக்கு தேவையானதை எல்லாம் முதல்ல வச்சுக்கிறார். வைத்துக் கொண்டு எது தங்களுக்கு தேவையில்லையோ தேவையில்லாததை மட்டும் மற்றவர்களுக்கு தருகிறார். இது சாதாரண மனிதர்களுக்கு உண்டான சுபாவம். இந்த சுபாவத்தை மாற்ற முடியாது. எனவே சாதாரணமா தங்களுக்கு தேவையானதை எல்லாம் வைத்துக் கொள்கிறார்கள். வைத்துக் கொண்டு மற்றவர்கள் மட்டும் தருகிறார்கள். ஆனா என்ன சரி எம்பெருமான் என்ன பண்றான்? ஸ்ரீமன் நாராயணன் தனக்கு எதையுமே வைத்துக் கொள்வதில்லை. தன்னிடத்துல என்ன எல்லாம் இருக்கோ அதையெல்லாம் தன்னுடைய அடியார்களுக்கு தந்து விடுகிறான். யார் தன்னை வந்து ஆச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னிடத்துல என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் தருகிறான். தன்னிடத்துல இருப்பது மட்டும் இல்ல, தன்னையே தந்துடுறான். எப்பவன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பன் கொண்டாடுகிறார் சுவாமி நம்மாழ்வார். பத்மநாபன் உயர்வர உயர்வும் பெருந்திலும் எப்பவன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பன் என்று எம்பெருமான் தன்னிடத்தில் இருப்பதெல்லாம் தந்துடுவான், தன்னையும் தந்துடுவான். அதை போலத்தான் பண்ண ஆழ்வாருக்கு. ஆழ்வாருக்கு என்ன பண்ணான்? தன்னிடத்தில் இருப்பது உபய விபூதி, 2 விபூதி, இந்த லோகம் ஒண்ணு, மேல இருக்கக்கூடிய பராபரம் ஒண்ணு, 2 விபூதியையும் கொடுத்தான். ஆழ்வாருக்கு 2 விபூதியையும் கொடுத்துட்டா, தன்னையும் கொடுத்துட்டான். தன்னையும் ஆழ்வாரிடத்திலே தந்தான். எனக்கே தன்னை தந்த கற்பவன் ஆழ்வாரை கொண்டாடுகிறார். அப்படி தன்னையே கொடுத்தான் எம்பெருமான் ஆழ்வாருக்கு. அப்படி எல்லாவற்றையும் கொடுத்தான் ஆழ்வாருக்கு. கர்ணன் அவன் சாதாரண நீச்சன் துரியோதனனை பத்தினபடியாலே அங்கதேசம் மட்டுமே பெற்று சென்றான். ஆழ்வார் எம்பெருமானை பத்தினபடியாலே 2 விபூதியையும் பெற்றார். இது ஆழ்வாருக்கு உண்டான பெரும். அடுத்து கர்ணன் பார்த்தான், அங்கதேசத்து ராஜாவாயிட்டான். பொழுது துரியோதனன் அர்ஜுனனை பார்த்து தெரிவித்தான், அர்ஜுனா யுத்தம் பண்ண மாட்டேன், தான் சாதாரணவர்களோட யுத்தம் பண்ண மாட்டேன், சாதாரண மனிதனோட யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லியே, இப்பொழுது நீ இளவரசன், இவன் அங்கதேசத்து ராஜா, உன்னோட இவன் உயர்ந்தவன், இவனோட இப்பொழுது யுத்தம் செய் தெரிவித்தான். அர்ஜுனனை பார்த்து துரியோதனன் அர்ஜுனன் சரி யுத்தம் செய்வோம் என்று யுத்தம் செய்ய சித்தமானான். அப்பொழுது அந்த சபைக்கு நடுவில் இருந்து அதிரதன் கர்ணனுடைய தகப்பனார் அவரோட பாகத்துக்காக வந்திருக்கார். இந்த விளையாட்டு விழாவை பாகத்துக்காக வந்திருக்கார். அவரும் இறங்கி வந்தார். இறங்கி வந்த வகை கர்ணன் நேரா போனான். அதிரதனுடைய காலிலே விழுந்தான், சேவித்தான். தேரோட்டியினுடைய பிள்ளை என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. என்று சேவித்தான், தகப்பனாவே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களுடைய ஆசீர்வாதத்தாலே தான் இவ்வளவு பெரிய ராஜ்யமே கிடைத்தது என்றெல்லாம் பேசினான் தன்னுடைய தகப்பனாரோடு. பிற்பாடு கர்ணன் வந்து சேர்ந்தான். பொழுது பீமன் எழுந்து தெரிவித்தான், கர்ணன் ஒரு சூதபுத்திரன், தேரோட்டியினுடைய பிள்ளை. இப்படிப்பட்ட தேரோட்டியினுடைய பிள்ளைக்கு இவ்விடத்திலே அர்ஜுனனோட யுத்தம் பண்ண அருகதை இல்லை, அர்ஜுனனோட யுத்தம் பண்ண முடியாது இதை தெரிவித்தான். தெரிவித்தவாறே துரியோதனனுக்கும் மறுபடியும் கோபம் ஏற்பட்டது. துரியோதனன் எழுந்திருந்தான். அவனுடைய வீரத்தை பார்க்க வேண்டும், அவனுடைய பிறப்பை பார்க்காதீர்கள், எவ்வளவு வீரத்தோட கூடியிருக்கிறான், யுத்தம் செய் என்று துரியோதனன் தெரிவித்தார். யுத்தம் தொடங்க போகிறது, அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் புதிய யுத்தம் தொடங்க போகிறது. அப்பொழுது பார்த்தான் சூரியன், இப்பொழுது இந்த யுத்தம் வேண்டாம் என்ன நினைத்தான். ஒரு சூரியன் அஸ்தமித்தது, சாயங்கால வேலை வந்து சேர்ந்தது. சூரியன் அஸ்தமிச்சுடுத்து. சூரியன் அஸ்தமித்தபடியாலே அந்த அரங்கமானது விழாவானது முடிந்து போனது. எல்லா மக்களும் கலைந்து போனார்கள். யுத்தமானது தடைபட்டு போனது. இப்பாடு கர்ணன் துரியோதனோட சேர்ந்து கொண்டான். துரியோதனனை தோழனாக பெற்றான். துரியோதனோட சேர்ந்தார். பிற்பாடு கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பகையானது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. விருந்தாந்தம் பார்க்கிறோம். இப்படி கர்ணன் அவன் பார்த்தான். அன்னிலிருந்து பார்த்தான்ப்பா, இந்த விதியானது நம்மை சுத்தி சுத்தி வருகிறது. நாம் எங்கு போனாலும் சூதபுத்திரன் பெயரை பெற்றிருக்கிறோம், தேரோட்டியினுடைய பிள்ளை என்ற பெயரை பெற்றிருக்கிறோம். இந்த விதியை வெல்ல வேண்டும். அதற்கு என்ன பண்ணது? நிறைய தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும். தர்மங்கள் செய்தால்தான் விதியை வெல்ல முடியும் நினைத்தான் கர்ணன். அதனாலே தர்ம காரியம் செய்ய வேண்டும். நம்முடைய இஷ்ட தேவதையாக சூரியனை தேர்ந்தெடுப்போம் நினைத்தான். சூரியன் சிறந்த பிரபாவத்தோட ஒளியோட கூடியிருக்கக்கூடியவன். சூரியன் தான் என்னுடைய இஷ்ட தேவதை என்று கொண்டான் கர்ணன். கொண்டு நித்தியம் ஒரு சபரம் எடுத்துக் கொண்டான் கர்ணன். நித்தியம் மத்தியான வேளையிலே சூரியனை நன்றாக சேவிப்பேன். சூரியனை சேவித்து விட்டு சூரியனுக்கு நன்றாக ஆராதனைகளை எல்லாம் செய்வேன். செய்துவிட்டு எவன் ஒருவன் என்ன வந்து கேட்டாலும் அதை மறுக்காமல் அவருக்கு தருவேன். யார் வந்து என்ன கேட்டாலும் சரி, அவர்களுக்கு கேட்டதை இல்லை என்று ஒரு காலத்திலையும் சொல்ல மாட்டேன், வாரி வளர்ந்துவேன் என்று அன்றையிடம் சபலம் கொண்டான் கர்ணன். அன்றையிலிருந்து
நித்தியம் மத்தியான வேளையிலே யார் வந்தால் எல்லோருக்கும் நிறைய வழங்கத் தொடங்கினான் கர்ணன். எல்லாருக்கும் வழங்கினான். அதிலிருந்துதான் வலுவில் கொடையானான், குற்றமற்ற கொடையானான். யார் வந்து எதை கேட்டாலும் முடியாது என்று சொல்லாதபடியே முடியாது என்று சொல்லாமல் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வாரி வாரி வழங்கத் தொடங்கினான். குற்றமற்ற கொடையாக ஆனான். நிறைய கொடுத்தார். தலையோ பேருக்கு எத்தனையோ வருஷித்தார். ஆனா இதெல்லாம் ரொம்ப உயர்ந்ததல்ல. கடைசியா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்தார். அது லோகத்திலே எல்லோரும் பாராட்டும்படியாக இருந்தது. எது என்றால், ஒரு நாள் ராத்திரி சொப்பனம், கர்ணனுக்கு சொப்பனம். சொப்பனத்திலே ஒரு பிராமணன் வந்து சேர்ந்தார். பிராமணன் வந்து கர்ணனை பார்த்து தெரிவித்தான். பிராமணன் சொப்பனத்திலே தெரிவித்தான். இப்பொழுது கர்ணனுக்கு கர்ணன்னு பேர் கிடையாது. தன்னாலா கர்ணன்னு பேர் கிடையாது. அத்தன்னாலா ராஜேயன் என்று பேர். அதிரதன் தேரோட்டி அவன் ராஜேயன்னு பேர் வைத்திருந்தான். ராஜேயன்னு தான் பேர் இருந்தது. அப்பொழுது ராத்திரி கனவிலே வந்து சேர்ந்தார். சூரிய பகவான் ஒரு பிராமணன் வடிவிலே வந்தார். கர்ணன் சொப்பனத்திலே, ராஜேயன் சொப்பனத்திலே வந்தார். வந்து ராஜேயா, உனக்கு ஒன்று தெரிவிக்கிறேன், கேட்டுக்கொள். நாளை தினம் நீ ஒரு சபதம் கொண்டிருக்கிறாய். நித்தியம் மத்தியான வேளையிலே சூரியனை வணங்கிவிட்டு யார் வந்து எதை கேட்டாலும் தருகிறேன்னு சபதம் கொண்டிருக்கிறாய். நாளை தினம் மத்தியானம் உன்னிடத்திலே இந்திரன் வருவான். இந்திரன் வந்து உன்னிடத்திலே உன்னுடைய கவசத்தையும் குண்டலத்தையும் கொடுக்க வேண்டும்னு கேட்பான். கவச குண்டலங்கள் ரெண்டுத்தையும் மறுத்துதானே கேட்பான். ஏன்னா இந்திரன் பாண்டவர்களுக்கு பக்ஷபாத்தியாக இருக்கிறான். பாண்டவர்கள் பக்கம் நிற்கிறான். பாண்டவர்களுக்கு தேவையான காரியத்தை எல்லாம் செய்கிறார். அதனாலே நீ உன்னுடைய கவசத்தையும் குண்டலத்தையும் மறுத்துத்தான் கேட்பான் உன்னிடத்திலே. அதை மட்டும் தந்துடாது. கவச குண்டலம் இருக்கே, அது இருக்கும் வரையில் தான் உனக்கு ஆயுஷானது நீண்டிருக்கும். அது இருக்கும் வரையில் உன்னை யாராலையும் அழிக்க முடியாது. விசேஷமான சக்தி. அது இருக்கும் வரையில் உன்னை உறுத்தலாலே அழிக்க முடியாது. ஆனா அது போயிடுத்துனா உன்னை மற்ற பேராலே அழிக்க முடியும் என்ற நிலைமை ஏற்படும். அதனால இந்த கவச குண்டலத்தை மட்டும் கொடுக்காதே. இடத்திலே கவச குண்டலத்தை மட்டும் தர முடியாது. வேறு எதை வேண்டுமானாலும் கேடு, பொண்ணு பொருள் ராஜ்யம் எல்லாவற்றையும் தருகிறேன்னு சொல்லி மற்றதை எல்லாம் தந்து இந்திரன் அனுப்பிவிடுன்னு தெரிவித்தார். அந்த பிராமணன் பார்த்தான். ராஜேயன் பார்த்தான். கர்ணன் ராஜேயன் அவன் பார்த்தான். அந்த பிராமணனை பார்த்து தெரிவித்தான், பிராமணோத்தமரே, நாளைக்கு நடக்க போவதை இன்றைய தினமே தெரிவிக்கிறீர்னா நீர் உண்மைக்கே விசேஷமான சக்தியாக இருக்க வேண்டும். நீர் யார் கேட்டான் ராஜேயன். பொருளால் தெரிவித்தார், நான் தான் சூரியன். நீ நித்தியம் வந்து ஆராதனை பண்ணுகிறாயே, இப்படிப்பட்ட சூரியன் நான் தான். உன்னிடத்திலே எனக்கு ரொம்ப பிரீதி இருக்கிறது. நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள். நாளை தினம் இந்திரன் வந்தானேயானா அவனுக்கு உன்னுடைய கவச குண்டலத்தை கொடுக்காது தெரிவித்தான் சூரியன். பார்த்தான் கர்ணன் பார்த்தான். அப்பொழுது சூரியனை பார்த்து தெரிவித்தான், சூரிய பகவானே, என்னால அப்படி கொடுக்காமல் இருக்க முடியாது. அதை கொடுக்காமல் இருக்க முடியாது. நாளை யார் வந்து மத்தியான வேளையில எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சபதம் கொண்டிருக்கிறேன். அதை ஒரு காலத்தையும் மாற்றிக்கொள்ள முடியாது. மாற்றிக்கொள்ள முடியாது. பரவாயில்ல, இந்திரனே வந்து என்னிடத்திலே ஒன்று கேட்கிறான்னா எவ்வளவு ஆச்சரியம். 3 லோகத்துக்கும் ராஜாவாக இருக்கக்கூடியவன் இந்திரன். அவனுக்கு கிடைக்காதுடா. அவனே வந்து என்னிடத்திலே தானம் பெற்றான்னு சொன்னான். எனக்கு பெருமை தானே வந்து சேரும். இந்த பெருமை தானே முக்கியம். அதே நான் நீண்ட நாள் வாழ்க்கை செய்து என்ன பிரயோஜனம்? கடைசியிலே இந்திரன் வந்து கேட்டான். நான் ஒன்றை மறுத்தேன் என்றாலும் மறுத்தபடியாலே லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் யாரும் நான் கொடையாளி என்று கொண்டாட மாட்டார்கள். கொண்டாடாதபடியாலே நான் பிற்பாடு ரொம்ப காலம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நாம் நாளைக்கே உயிரை விட்டாலும் பரவாயில்லை. ஆனால் கொடையான், வழிவில் கொடையான், குற்றமற்ற கொடையான், யார் வந்து எதை கேட்டாலும் மறுக்காத கொடையான் என்று லோகத்திலே எல்லோரும் கொண்டாட வேண்டும். அந்த புகழ்ச்சிதான் எனக்கு வேண்டும் என்று தெரிவித்தான் கர்ணன். அதனாலே என்னை மறுக்க வேண்டாம், என்னை கொடுக்காது இன்னும் தடுக்க வேண்டாம், நீர் என்னை நீ தருள வேண்டும் தெரிவித்தான் சூரியன். சூரியனை பார்த்து தெரிவித்தான் கர்ணன். பார்த்தான் சூரியன் தெரிவித்தான், சரி பரவாயில்லை, உன்னிடத்திலே நீ உன்னுடைய கவச குண்டலத்தை கொடு, உன்னை யாராலையும் தடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய உயர்ந்த கொடையாளி. ஆனால் அவனிடத்திலே சக்தி என்று உயர்ந்த ஒரு அஸ்தம் இருக்கிறது. அதை நீ பெற்று வைத்துக் கொள் சூரியன் தெரிவித்தான். சரின்னு சூரியனிடத்திலே தெரிவித்தான் கர்ணன். அடுத்த நாள் காலையிலே சூரியன் விடிந்தான். காலை பொழுது விடிந்தது. விடிந்தவாறே மத்தியான வேலை வந்து சேர்ந்தது. சூரியனுக்கு செய்ய வேண்டிய திருவாராதனைகள் முதலிய எல்லாம் செய்தான். செய்துவிட்டு இந்திரனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறான் கர்ணன்.
போய் இந்திரன் ஒரு பிராமணன் வேஷத்திலே மாறுவேடமிட்டு கொண்டு வந்தார். வந்து நேராக கர்ணனிடத்திலே வந்து, கர்ணனே, உம்முடைய கவச குண்டலங்கள் எனக்கு வேண்டும் என்று கேட்டவாறே கர்ணன் சொன்னான், சுவாமி, போலே என்னுடைய கவச குண்டலத்தை கொடுக்க முடியாது. நான் என்னுடைய கவச குண்டலமானது என்னுடைய உடலோட ஒட்டி கொண்டிருக்கிறது. வேறு எது வேண்டுமானாலும் கேடு. நான் பிறக்கக்கூடிய காலத்திலே இருந்தது, என்னுடைய உடலோட ஒட்டின்னு இருக்கு. இதை தர முடியாது. வேறு ஏதாவது வேண்டுமானால், ஐஸ்வர்யம் வேண்டுமானால் தருகிறேன், ராஜ்யம் வேண்டுமானால் தருகிறேன், வேறு எதை வேண்டுமானாலும் கேடு தருகிறேன். ஆனால் இந்த கவச குண்டலத்தை மட்டும் கொடுக்க முடியாது சொன்னான் கர்ணன். பார்த்தான் இந்திரன், அதெல்லாம் முடியாது. நீ சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறாய். மத்தியான வேளையிலே யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கிறேன்னு சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறாய். அதனால உங்களுடைய கவச குண்டலங்கள் மட்டுமே எனக்கு வேண்டும் சொன்னான் இந்திரன். பார்த்தான் கர்ணன், சொன்னான், சரி பரவாயில்லை, என்னுடைய கவச குண்டலத்தை நான் தருகிறேன், அழுத்து தருகிறேன், உடம்பிலிருந்து அழுத்து தருகிறேன். ஆனால் அதற்கு பதிலாக நீ எனக்கு சக்தி என்கிற அஸ்திரத்தை கொடுக்க வேண்டும், அந்த ஆயுதத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். பிரார்த்தித்தான். கர்ணன் தெரிவித்தான். அவரை பார்த்து, இந்திரனை பார்த்து தெரிவித்தான், உண்மையிலேயே நான் செய்தது தவறு. நான் ஒரு காலத்திலே என்னுடைய கவசத்தை கொடுத்தால் ஒருத்தன் வந்து கேட்கிறான், தானம் கேட்கிறான். தானத்துக்கு நாம் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு பதிலா வேறொன்று வாங்குவது, ஒரு இடத்துல இன்னொன்று வாங்குவது என்பது ரொம்ப தவறான காரியம். நான் அதை செய்யக்கூடாது. இருந்தாலும் இந்த லோகத்திலே எல்லோரும் உண்மை படிப்பர். வேலை நான் உங்களிடத்துல எனக்கு சக்திங்க ஆயுதத்தை பெற்றுகிறேன்னா லோகத்துல இருக்கிறவா என்ன சொல்லுவார்? இந்திரன் வந்தானே, கர்ணனிடத்திலிருந்து கவசத்தை புடுங்கிட்டு கர்ணனுக்கு எதுவும் ஒண்ணு கூட கொடுக்கல. ஏதோ புடுங்கின்றான், அவனுடைய ஆயுசதான் குறைச்சுட்டான், கர்ணனுடைய சக்தியெல்லாம் புடுங்கிட்டான். அதுக்கு பதிலா வேற ஏதாவது கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. வேற எதுவுமே கொடுக்காது போட்டான். இந்திரன் எதுவுமே கர்ணனுக்கு கொடுக்காமல் சென்றான் என்று லோகத்திலே எல்லோரும் படிப்பார்கள். படிப்பானது ஏற்படக்கூடாது, யாரும் போய் படிக்க கூடாது. ராஜேந்திர சக்தியை தான் இன்னும் கேட்டான். கர்ணன் பிற்பாடு தன்னுடைய உடலில் இருந்த கவசத்தை வெட்டினான். கத்தி எடுத்தான். கத்தி எடுத்து உடம்பிலே ரத்தமானது கொட்டுகிறது. ரத்தம் கொட்ட கொட்ட கவசத்தையும் குண்டலத்தையும் வெட்டினான். வெட்டி இந்திரனுக்கு கொடுத்த வரை பார்த்தான். ரொம்ப சந்தோஷப்பட்டானா, எவ்வளவு பெரிய கொடையாளி. ஒருத்தன் வந்து கேட்டான், உங்களுடைய கவச குண்டலத்தையே வெட்டி தந்தாய், உங்களுடைய வாழ்க்கை குறைந்தாலும் பரவாயில்லை, கவச குண்டலத்தை வெட்டி தந்தாய், ஆச்சரியம். உனக்கு நான் வரம் தருகிறேன். நீ இப்படி வெட்டி தந்தபடியாலே உனக்கு நிறைய ரத்தம் எல்லாம் வந்தது, இதெல்லாம் அப்படியே மறைந்து போகும். உங்களுடைய காயம் எல்லாம் உங்களுடைய உடலையே தங்காது, எல்லா காயமும் மறைந்து போகும் தெரிவித்தார். தெரிவித்து பிற்பாடு அப்பொழுது இருந்தாலும் கர்ணனுக்கு பேர் தருகிறார். இதான் தெரிவித்தான், நீ உங்களுடைய குண்டலங்களை அழித்து கொடுத்தாய் ராதேயனே, நீ உங்களுடைய குண்டலங்களை அழித்து கொடுத்தாய், அதனாலே உனக்கு நான் கர்ணன் என்று பேர் தருகிறேன். குண்டலத்தை அழித்து கொடுத்தவன் கர்ணன் என்று பேர் தருகிறேன். அப்பொழுது இந்திரன் கர்ணனுக்கு பேர் கொடுத்தான். கர்ணன் அவ்வளவு உயர்ந்த கொடையாளியாக இருந்தான். தன்னுடைய கவசத்தையும் குண்டலத்தையும் அறுத்து கொடுத்தான் இந்திரனுக்கு. இந்திரன் பெற்று சென்றான். வலுவில் கொடையாக இருந்தான். வலு குற்றம் கிடையாது. யார் வந்து எதை கேட்டாலும் மறுக்காமல் கொடுத்தான். இந்திரன் வந்து கவசத்தையே கேட்டான். தன்னுடைய உடலில் இருந்து அறுத்து கொடுத்தான். பார்த்தான் இந்திரன் அறுக்கப்பட்டு தன்னுடைய அர்த்தத்தை கொடுத்தான். பாட்டை பெற்று புகழ்ந்து வந்தான். அதே போன்றுதான் ஆழ்வார் இருக்கிறேன். அவன் அம்மா ஆழ்வார் அவர் என்ன பண்றாருன்னா, எப்படி கர்ணனானவன் இந்திரனுக்கு தன்னுடைய கவசத்தை கொடுத்தானோ, கவச குண்டலங்களை கொடுத்தானோ, அதே போலத்தான் சுவாமி அம்மா ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, கர்ணன் இந்திரன் ஒருத்தருக்கு தான் கவசத்தை கொடுத்தான். ஆனா ஆழ்வாருக்கு என்ன பண்ணுவேன்னா, ஆழ்வார் எல்லாருக்கும் கவசத்தை தர புரிதர என்றால் எம்பெருமானையே தருகிறார். எல்லாருக்கும் எம்பெருமானை பாடுங்கள், பெருமானை பற்றி பேசுவோம் என்று எம்பெருமானையே தருகிறார். பெருமான் அவனையே பெற்றுக் கொள்ளும் பொழுது எம்பெருமானையே தருகிறார். எம்பெருமான் எப்படி இருக்கிறார்? ஆனால் வந்தனாக இருக்கிறார். எவ்வளவு தந்தாலும் அவ்வளவு தீரப்போவதில்லை. இதனாலே அவனையே தருகிறார். அவனுடைய குணங்களை பற்றியே பேசுகிறார். அவனுடைய குணங்களை பேசுகிறார். அவனிடத்தே ஈடுபாடு படும்படியாக செய்கிறார். ஈடுபட்டு எம்பெருமானையே தருகிறார். எம்பெருமான் எப்படி இருக்கான்? பெருமான் மற்ற வச்சுக்களை மட்டும் தரப்போவதாக இல்லை, இடையே தெரிவிங்க. அவன் தன்னையே எல்லோருக்கும் தருகிறான். எப்பறம் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பம் என்று தன்னையே எல்லோருக்கும் தருகிறான். ஆனால் ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, எம்பெருமானாகிற கவசத்தை எல்லோருக்கும் கொடுக்கிறார்.
கர்ணன் ஒரே ஒருத்தன் இந்திரன் ஒருத்தனுக்கு தான் கவசத்தை எடுத்துக் கொடுத்தான். ஆனால் ஆழ்வார் எல்லோருக்கும் கவசம் தருகிறார். கர்ணன் கவசத்தை அழித்து இந்திரனுக்கு கொடுத்தவாறே தான் கவசத்தை இழந்தான். அவனுக்கு கவசம் இல்லாமல் போயிருக்கு. ஆனால் ஆழ்வார் எல்லோருக்கும் கவசத்தை கொடுத்த பிற்பாடும் அவரிடத்தில் கவசம் இருந்தது. எம்பெருமான் அவருக்குள்ளே இருந்தார். எல்லோருக்கும் எம்பெருமானையும் கொடுக்கிறார் ஆழ்வார். எல்லோருக்கும் கவசத்தை கொடுப்பவராக ஆழ்வார் இருக்கிறாராக. கர்ணனை விட ஒருபடி மேலே வாய் வருஷிக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லோருக்கும் யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்தான் கர்ணன். இவர் என்ன பண்றார் ஆழ்வார்னா, யாரும் எதையுமே கேட்கிறதாலும் கர்ணன் என்னன்னா எல்லாரும் வந்து கேட்கிறபடியாலே தருகிறார். ஆழ்வார் யாருமே கேட்கவில்லை. நாம் யாராவது போனோமா? ஆழ்வார் திருப்புடைய மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கிட்ட போய் ஆழ்வீர் 4 திவ்ய பிரபந்தம் பாடம் கேட்டோமா? கேட்ட பிற்பாடுதான் கொடுத்தாரா? இருந்தா சௌரியமா இருந்திருக்கும். யாரும் போய் கேட்டிருக்கவே மாட்டோம். ஆழ்வாரும் கொடுத்திருக்கவே மாட்டார். 4000 இருந்திருக்காரு. ஆழ்வார் என்ன பண்ணார்? யாரும் கேட்காத சமயத்திலே கொடுத்தார் 1000 திருவாரூரி 4 திவ்ய பிரபந்தங்களை முதலபதி ஆழ்வாருக்கு வாய் வடித்தார். மேகம் பரின சமுத்திராம்பு போல் இந்நூற்களற்றல் இவர் வாயினவாய் திருந்திரமாரே சர்வதா சர்வோபஜீவியமார் என்று மேகம் பரின சமுத்திராம்பு போலே. மேகம் எப்படி சமுத்திர ஜலம், இந்த சமுத்திர ஜலமானது உப்பு தண்ணியாக இருக்கிறது. உப்பு தண்ணியிலிருந்து நல்ல தீர்த்தத்தை மட்டும் மேகமானது எடுத்துக் கொண்டு வந்து எல்லா இடத்திலேயும் எப்படி வசிக்கிறதோ அதே போல ஆழ்வார் என்ன பண்ணார்னா, வேதம் அது உப்பு ஜலத்தை போல இருக்கிறது. அந்த வேதத்திலிருந்து நல்ல அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார் என்று முக்கியமான அர்த்தங்கள் பெருமானை பற்றுவதற்கு அதெல்லாம் உதவுகிறது. அதை மட்டும் எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு அதை 4 திவ்ய பிரபந்தங்களிலே வெளியிடுகிறார் சுவாமி நம்மாழ்வார். சர்வதா சர்வோபஜீவியமார் என்று எல்லோருக்கும் பிரயோஜனம் அளிக்கும்படியாக கொடுத்தார். வேதம் அதை எல்லாராலையும் சொல்ல முடியாது. 4வது வர்ணத்தை சேர்ந்தவர்கள் வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடாது, பெண்கள் வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடாது. அப்படி வரம்பில்லாமல் எல்லோரும் பெறும்படியாக சுவாமி நம்மாழ்வார் திருவாயூரை வாய் வடித்தார். 4 திவ்ய பிரபந்தங்களை அளித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி சுவாமி நம்மாழ்வார் மிகச்சிறந்த கொடையாளியாக இருந்தார். கர்ணனை விட வலுவில் கொடையானார். கர்ணனை விட ஒருபடி மேலே கொடையாளியாக இருந்தால் வழுதினாளராக சுவாமி நம்மாழ்வார். அப்படி கொடுத்தான். கர்ணன் தன்னுடைய கவச குண்டலத்தை இழந்தான். அந்த பிற்பாடு நல்ல தேஜஸ் இருந்தது. நம்மளே இந்திரன் மரம் கொடுத்திருக்கிறான். நல்ல தேஜஸோட உடலை பெறுவாள். நல்ல தேஜஸோட துரியோதனோட சேர்ந்து கொண்டான். துரியோதனோட சேர்ந்து யுத்தம் தொடங்குகிறது. கௌரவ பாண்டவ யுத்தம், குருக்ஷேத்திரத்திலே மகாபாரத யுத்தம் யுத்தமானது நடந்து வருகிறது. யுத்தத்துக்கு சென்றான் கர்ணன். பீஷ்மர் மரணத்தை அடைந்த பிற்பாடு யுத்த காலத்திற்குள்ளே உண்டான் கர்ணன். துரோணர் 15வது நாள் துரோணர் மரணத்தை அடைந்தார். துரோணர் மரணித்த பிற்பாடு 16வது நாள் அன்றைய தினம் கர்ணன் யுத்தத்திலே கௌரவ சேனைக்கு துரியோதனர்களுடைய சேனைக்கு தளபதியாகிறான் கர்ணன். 15வது நாள் ராத்திரி அஸ்வத்தாமன் துரோணருடைய பிள்ளை அவன் தெரிவிக்கிறான், கர்ணனை நாம் தளபதியாக ஆக்கலாம் தெரிவித்தவாறு. அதற்கு சேர துரியோதனன் கர்ணனை தளபதியாக ஆக்கிறான். தன்னுடைய சேனைக்கு கௌரவ சேனைக்கு தளபதியாக இருக்கிறான் கர்ணன். ஆழ்வார் எப்படி இருக்கிறார் என்றால் பிரபன்னஜன கூண்டஸ்தம் பிரபத்தியே ஸ்ரீபராபுருஷம். ஆழ்வார் எப்படி இருக்கிறார்? பிரபன்னஜன கூண்டஸ்தம் என்று பிரபன்ன ஜனங்கள் அவர்களுக்கு எல்லோருக்கும் தலைவராக இருக்கிறார். கர்ணன் கௌரவ சேனைக்கு தலைவராக இருந்தார். ஆழ்வார் பிரபன்ன ஜனங்கள் ஆகிற கூட்டங்களுக்கு தலைவராக இருக்கிறார். எம்பெருமானுடைய அடியார்களாகிய கூட்டத்திற்கு அவர் தலைவராக இருக்கிறார், தளபதியாக இருக்கிறார். கர்ணன் கௌரவ சேனைக்கு தலைவராக இருந்தார். ஆழ்வார் அடியார்களுடைய கூட்டத்திற்கு தலைவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட கர்ணன் யுத்தத்திலே 14வது நாள் தளபதியாக இருந்து யுத்தத்தை நடத்தினார். யுத்தம் அன்றைய தினம் முடிந்தது. பிற்பாடு 17வது நாள் வந்து சேர்ந்தது. 17வது நாள் யுத்தம் தொடங்கியது. யுத்தமானது நடந்து வருகிறது. 17வது நாளிலே கர்ணன் சல்யன் என்பவரை தன்னுடைய தேர்வட்டியாக பெற்றான். நகுல சகாதேவர்களுடைய மாமா நான் சல்யன், நான் தேரை ஓட்டக்கூடியவன். நம்மளை தேரோட்டியாக பெற்றான். தேரோட்டியாக கொண்டு யுத்தம் செய்கிறான். கர்ணன் அப்பொழுதுதான் தினம்தான் அர்ஜுனனை நேரே பார்க்கிறான். கர்ணனும் அர்ஜுனனும் யுத்தம் செய்ய வேண்டும். இந்த 2 பேரும் எதிரெதிரே வந்து நிற்கிறார்கள். கர்ணனும் அர்ஜுனனும். பொழுது கர்ணனானவன் சல்யன் தன்னுடைய தேரோட்டி சல்யனை பார்த்து கேட்கிறார், சல்யரே
ஒருவேளை இப்போது நான் அர்ஜுனனோட மிகச்சிறந்த வில்லாளி அர்ஜுனனோட யுத்தம் செய்ய போகிறேன். ஒருவேளை இந்த யுத்தத்திலே நான் மறைந்து விட்டேனே, ஆனால் நீ என்ன செய்வீர் கேட்டான். கண்ணன் சல்யனை பார்த்தான். கொஞ்சம் சல்யன் தெரிவித்தான், வரப்படாத கண்ணா, நீ ஒரு காலத்திலையும் மரணிக்க மாட்டாய். ஒருவேளை இப்படி ஒன்று நடந்ததே ஆனால் நான் கண்ணனையும் அர்ஜுனனையும் உடனே முடிக்க முயற்சி செய்வேன், உடனே சொல்ல முயற்சி செய்வேன் என்று சல்யன் தெரிவித்தார். இப்பொழுது இதே கேள்வி அர்ஜுனன் கண்ணன் இடத்துல கேட்டார். கண்ணனை பார்த்து, கண்ணா, ஒருவேளை நான் இந்த யுத்தத்திலே முடித்து போட்டேன்னா என்ன பண்ணுவேன் கேட்டான். கண்ணனை பார்த்து அர்ஜுனன் கேட்டவாறே இப்பொழுது கண்ணன் தெரிவிக்கிறான், வார்த்தை தெரிவித்தான். அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, ஆகாசத்திலிருந்து சூரியன் கீழே விழுந்தாலும் விழுவன், ஆகாசத்திலிருந்து சூரியன் அவனே தொகுத்து கீழே விழுந்தாலும் விழுவன். அக்னி இருக்கிறது, அது தன்னுடைய சூட்டு தன்மையை இழந்து போனாலும் இழந்து போகும். ஆனால் நீ ஒரு காலத்திலையும் தோற்று போக மாட்டாய், ஒரு காலத்திலையும் தோற்று போக மாட்டாய். நீ ஜெயிப்பாய், உனக்கு ஜெயம் நிச்சயம். இன்னொரு நான் இருக்கிறேன், உனக்கு ஜெயம் நிச்சயம். ஒருவேளை நீ அழிந்து போனாலேயானால் எனக்கு மிகச்சிறந்த கோபம் ஏற்படும். அந்த கோபத்தினாலே நான் உலகத்தையே அழித்து விடுவேன். அப்படி ஒன்று நடக்காது, கவலைப்படாத, கண்டிப்பாக ஜெயித்து நீ திரும்பி வருவான் தெரிவித்தான் அர்ஜுனன். அர்ஜுனனை பார்த்து கண்ணன் தெரிவித்தான், பெரிய யுத்தம் நடக்கிறது. கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் யுத்தம். 2 பேரும் நிறைய பாகங்களை எல்லாம் பிடிக்கிறார்கள். யுத்த காலத்திலே எல்லாம் இந்த யுத்தத்தை தான் பார்த்துக்கிறார். உலகத்திலேயே மிகச்சிறந்த 2 வில்லாளிகளுக்கு நடுவிலே நடக்கக்கூடிய யுத்தம், ஒரு அற்புதமான யுத்தம். எல்லாரும் பார்க்கிறார்கள், பானத்தை எடுத்து விடுகிறார்கள். அர்ஜுனனும் கர்ணனும் 2 பேரும் சமமாக போட்டி செய்கிறார்கள். பிற்பாடு கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுனனும் கர்ணனும் நல்ல அஸ்திரங்களை எல்லாம் விட தொடங்கினார்கள். அவரும் நிறைய அஸ்திரத்தை விட்டான், இவரும் நிறைய அஸ்திரத்தை விட்டான். அப்பொழுது கடைசியிலே கர்ணன் பார்த்தான், சரி அர்ஜுனனை கொல்ல வேண்டிய சமயம் வந்தாயிற்று, நாகாஸ்திரத்தை விட வேண்டும். நாகாஸ்திரத்தை விட்டோமையானால் அர்ஜுனன் முடிந்து போகும் நினைத்தான். நாகாஸ்திரத்தை எடுத்தான். எடுத்து கர்ணன் அர்ஜுனனுடைய கழுத்துக்கு புரிய வைத்தான். புரிய வைத்தவாறே அப்பொழுது சல்யன் தெரிவித்தான், கர்ணனை பார்த்து தெரிவித்தான், பா கர்ணா, அர்ஜுனனுடைய கழுத்துக்கு புரிய வைத்தார், அர்ஜுனனுடைய மார்புக்கு புரியது. இதுதான் குறி சரியா இருக்கும். அர்ஜுனன் கழுத்துக்கு புரி வைக்காது. நான் கர்ணனை பார்த்து சல்யன். இப்போது கர்ணன் சொன்னான், என்னிடத்திலே நீ தெரிவிக்கிறாயா? முடியாது. ஒரு காலத்திலையும் நான் ஒரு குறி வைத்துட்டேன்னா அதை மாத்தினேன்றதே கிடையாது. காலத்திலையும் மாற்ற மாட்டேன். குறி ஒன்று வைத்து அழித்தேன்னா அதே குறியை தான் அடிப்பேன், மாற்ற மாட்டேன். கழுத்திலே அடித்து விடுவேன், கவலைப்படாது என்று கழுத்திலே குறி வைத்து அம்பை விட்டான் கர்ணன். பார்த்தா எல்லாரும் அர்ஜுனனை கொண்டு விடும். எல்லோரும் பயந்து போனார்கள் பாண்டவர்கள் எல்லோரும். இப்பொழுது கண்ணன் பார்த்தான், தேரொட்டி கண்ணன் தன்னுடைய காலாலே அர்ஜுனனுடைய தேரை அழுத்தினான் பூமிக்குள்ளே. இந்த தேரானது ஒரு அடி, கிட்டத்தட்ட 1/2 அடி உள்ளே சென்றது, பூமிக்குள்ளே சென்றது இந்த தேரானது. அப்பொழுது அந்த வானம் வந்தது, அர்ஜுனனுடைய கிரீடத்தை தட்டித்து, மேலே இருக்கக்கூடிய கிரீடத்தை தட்டி விட்டு சென்று விட்டது. நாகாசுரம் போன பார்த்தான் கர்ணன். ரொம்ப வருத்தத்தை அடைந்தான். இப்படி போயிட்டு நாகாசுரமும் போயிட்டு ரொம்ப வருத்தத்தை அடைந்தான். அர்ஜுனன் அடிக்க தொடங்கினான். தேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், கர்ணன் தேர் பக்கத்தில் இருக்கிறார், எல்லாரையும் அடிச்சுட்டான். அடித்து முடித்தார். அடித்து முடித்தார்களே எல்லோரும் பார்த்தார்கள், பயந்து போனார்கள். பயந்து போய் கர்ணன் தேர் பக்கத்துல யாருமே வரல. எல்லாரும் பயந்து போய் ஓடியே போனார்கள். இருப்பது கர்ணன் மட்டும்தான். பகவான் தேர்ல கர்ணன் இருக்கிறார், சுற்றி வட்டாரத்துல யாருமே இல்லை. இந்த பகவான் அர்ஜுனன் நின்று கொண்டிருக்கிறான். தேரிலே சாத்தி பார்த்த சாரதி கர்ணன் நடந்து கொண்டிருக்கிறான். யுத்தம் நடக்கிறது. பொழுது பார்த்தான், கர்ணன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தன்னுடைய தேரானது சமமாக இல்லாதபடியாக தெரிந்தது. பொழுது பார்த்தால் அவனுடைய தேரினுடைய கால் ஒரு சக்கரம், இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரமானது பூமிக்குள்ளே அழிந்த தொடங்கிட்டு, பூமிக்குள்ளே புதைய தொடங்கிட்டு பார்த்தான் கர்ணன். அப்பொழுது சிறு வயதிலே நடந்த ஒரு வித்தாந்தம் கர்ணனுடைய மனதிலே ஞாபகத்துக்கு வந்தது. கர்ணன் பரசுராமன் அவர் இடத்திலே விஜயெல்லாம் கட்டுனா, வில்வித்தையெல்லாம் கட்டுனா, வில்வித்தையெல்லாம் கட்டுனா இடத்திலிருந்து கிளம்பி அஸ்தினாபுரத்திற்கு வருகிறார். வர வழியிலே அப்பொழுது தான் கற்றுக்கொண்ட வில்வித்தையை வைத்து ஏதாவது செய்யணும்னு நினைத்தார். தூரத்திலே ஒரு மான் நின்று கொண்டிருந்தது. சரி, அந்த மானை வேட்டையாடுவோம், மானை அடிப்போம்னு நினைத்தார். அந்த அம்பை எடுத்தார். அம்பை எடுத்து மானை அடித்தார். மானை அடித்துட்டு கிட்ட போய் பார்த்தான். கிட்ட போய் பார்த்தான், அது மான் இல்லை, அது ஒரு பசு.
அந்த மான் நினைத்துக் கொண்டு தெரியாமல் ஒரு பசுவை அடித்து விட்டான். பார்த்தான் கண்ணன் வருத்தத்தை அடைந்தான். ஐயோ, மான் நினைத்து ஒரு பசுவை போய் அடிச்சுட்டோம், இந்த பசு யாரோடதுன்னு தெரியலையே, எந்த பிராமணனோடதுன்னு தெரியலையே என்று அந்த பிராமணனுடைய வீட்டை தேடிக்கொண்டு போனார். போய் பிராமணோட்டவர் மன்னிக்க விட வேண்டும், கமிக்க வேண்டும், உங்களுடைய பசுவை நான் தெரியாமல் அடித்திருக்கேன், ஆனால் இந்த பசுவை அடித்துக் கொண்டு இதற்கு பதிலாக நான் ஆயிரக்கணக்கான பசுக்களை மக்கள் தருகிறேன், கமிக்க வேண்டும்னு தெரிவித்தான் கண்ணன். அப்பொழுது பார்த்தார் அந்த பிராமணனுக்கு ரொம்ப கோபம் ஏற்பட்டது. உன்னுடைய பசுவை போய் இப்படி அடிச்சுடுகிறேன், உனக்கு ஒரு சாபம் தருகிறேன், நீ யுத்த காலத்திலே உனக்கு ரொம்ப எதிரி என்றால் இவரை கொல்ல வேண்டும் என்று உன்னுடைய கொடிய எதிரி ஒருத்தர் இருக்கிறார், அவனுடைய யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உன்னுடைய தேனினுடைய சக்கரமானது பூமிக்குள்ளே புதையப்படாது, பூமிக்குள்ளே விளைய புதையப்படாதும், அந்த மணலுக்குள்ளே ஈரத்துக்குள்ளே விளைய புதையப்படாதும், சேரிலே உன்னுடைய தேர் கால் இருக்கிறது, தேனினுடைய சக்கரம் அது சேர்த்திலே மாட்டிக்கொள்ளும். அப்பொழுது நீ என்ன பண்ணுவேன் என்றால் அந்த யுத்தத்தை நிறுத்திவிட்டு அந்த சக்கரத்தை எடுக்க முயற்சி செய்வார். அப்பொழுது நீ உன்னுடைய சாவுக்கு, உன்னுடைய மரணத்துக்கு தயாராக இருக்க மாட்டாய், மரணம் அடையணும்னு நினைக்க மாட்டேன், யுத்தம் செய்ய மாட்டேன், மரணம் அடையணும்னு அந்த மரணத்துக்கு தயாராக இருக்க மாட்டேன். அப்பொழுது நீ இறந்து போய் மரணத்தை பற்றி நீ மரணம் அடைய போறோம்ன்றதே உனக்கு ரொம்ப தெரியாது, அதற்கு உள்ளாக உன்னுடைய உயிர் அவனுக்கு எப்படி என்னுடைய பசுவானது சாதாரண புல் மேய்த்துக் கொண்டிருந்தது திடீரென்று அடித்து கொல்லப்பட்டதோ அதே போன்று நீ மரணிக்க போகிறாய் என்பதை உனக்கு தெரியாத போது திடீரென்று அடித்து கொல்லப்படுவோம் சாபம் கொடுத்தான் ராமணன். அந்த சாபமானது ஞாபகத்துக்கு வந்தது கண்ணனுக்கு. ஐயோ, அன்றைய தினம் ராமணன் சாபம் அளித்தான், அதே போன்று தேர் கொடை ஆரம்பிக்கிறது, தேரினுடைய சக்கரமானது பூமிக்குள்ளே செல்ல ஆரம்பிக்கிறது, என்ன ஆப்போகிறதுன்னு தெரியவில்லை. பார்த்தான் சல்யன் தேரோட்டி, அவன் குதிரைகளை முக்கியமா பார்த்துருக்கான். குதிரைகளை நான் பார்க்க வேண்டும், என்னாலே இந்த தேரினுடைய சக்கரத்தை வெளியிலே எடுக்க முடியாது தெரிவித்து விட்டான் சல்யன். பார்த்தான் காரணம், ஐயோ, நான் தான் அந்த சக்கரத்தை எடுக்கிறோம், சக்கரத்தை இருந்தா வெளில எடுக்கணும், கீழே போயிருக்குன்னா தேரானது சமமாக இல்லை, வேடு மடமா இருக்கு, எப்படி நின்று யுத்தம் செய்வது. பார்த்தான் காரணம். ஒரு அர்ஜுனனை பார்த்து தெரிவித்தார், அர்ஜுனா, நான் கீழே என்னுடைய சக்கரமானது மண்ணுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது, அதை நான் அதை எடுக்க போகிறேன், அதன் வரையில் நீ உன்னுடைய அம்பை நெய்யாமல் இருக்க வேண்டும், என் மேலே அடிக்கக்கூடாது, அம்பை அடிக்கக்கூடாது, நீ கொஞ்சம் காத்து கொண்டு இருக்க வேண்டும் சொன்னான். அப்பொழுது கண்ணன் அர்ஜுனனை பார்த்து, நீ ஒரு நேர்மையான வில்லாளியாக இருந்தால், உண்மையிலேயே தர்மமான வில்லாளியாக இருந்தால் நீ என்னை அடித்து வீழ்த்தக்கூடாது, சக்கரத்தை எடுக்கக்கூடிய வாரத்தை அடிக்கக்கூடாது, யுத்தம் பண்ணும் போது என்னை அடி என்று தெரிவித்தான் கண்ணன். பார்த்தார் பொது கண்ணன் எதிரில் தேர்ல உட்கார்ந்து பார்த்த சாரதி கண்ணன் சிரித்தான், விளக்கிலே சிரித்து விட்டு வார்த்தை தெரிவித்தான், நீயா தர்மத்தை பற்றி பேசுகிறாய், போய் தர்மம் நல்லா தெரிந்து தர்ம வழியிலே நடக்கிறா போலே தர்மத்தை பற்றி பேசுகிறாய், நீங்கள் செய்தது தர்மமா? அதர்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடிய துரியோதனோட சத்தியம் கொண்டார், துரியோதனோட சேர்ந்தார், சேர்ந்து செய்யக்கூடாததை எல்லாம் செய்தார். திரௌபதி அவள் சபையிலே அவளை துஷாசனன் மானபங்கம் பண்ணின காலத்திலே அவருடைய வஸ்திரத்தை பிடித்து இழுத்த காலத்திலே ஒரு வார்த்தை தெரிவிக்காமல் இருந்தார். வார்த்தை தெரிவிக்காது மட்டுமல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். எல்லாரிடமும் நீ மிகவும் சந்தோஷமாக இருந்தாய் கர்ணா, அப்பொழுது சந்தோஷத்தோடு இருந்தாய், திரௌபதியை அவமானப்படுத்தின காலத்திலே சந்தோஷத்தோடு இருந்தார். இந்த தர்மம் நீங்கள் சூதாடும்போது எங்கே சென்றது? சூதா நாடினே. அப்பொழுது தர்மத்தை பற்றி உன்னுடைய நண்பன் துரியோதனுக்கு சொல்லி இருக்கிறார். அப்பொழுது தர்மத்தை விட்டார். சரி, எப்போ நடந்ததுன்னா உங்களுக்கு பல வருஷங்கள் பழைய கதையெல்லாம் இப்பொழுது நடந்ததை பேசுவோம். இப்பொழுது நான் தான் முன்னாடி நடந்ததை சொல்றேன். அபிமன்யு சிறிய பாலகன், அவனை 6 பேர் சுற்றி சூழ்ந்து கொண்டு தனி ஒரு வீரனை 6 பேர் சேர்ந்து ஆயுதம் கையிலே இல்லாத காலத்திலே அடித்து வீழ்த்தினீர்களே, அது எந்த தர்மம்? தர்மத்திலே சேருமா? ஒரு காலத்திலேயும் சேராது. அப்படி அதர்ம மார்க்கத்திலே செல்லக்கூடிய நீங்கள் தர்மத்தை பற்றி பேசுகிறீர்கள் தெரிவித்தான் கர்ணன். கோபத்தோட வார்த்தை சொன்னான். கர்ணனுடைய சிவந்தது அபிமன்யுவை பற்றி பேசினவாறே அபிமன்யு இடத்திலே கர்ணனுக்கு ரொம்ப பிரீத்தி. அபிமன்யுவை பற்றி பேசினவாறே கர்ணனுக்கு கோபம் பீரிட்டு வந்தது. பார்த்தான் கர்ணன்,
அதுதான் வாயடைத்து போனான். அவன் ஏதோ எத்தனையோ அதர்மமான காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறோம், என்ன செய்வது? நண்பன் துரியோதனன் அவன் பக்கமே இருந்து இப்படி அதர்ம காரியங்களை எல்லாம் செய்தோம் வருத்தப்பட்டான். பரவாயில்ல, என்ன பண்ணது என்று தேரில் இருந்து குதித்து அந்த தேரை சக்கரத்தை வெளியே எடுத்தான். மறுபடியும் தேரிலே ஏறினான், யுத்தம் பண்ண தொடங்கினான். மறுபடியும் கொஞ்ச நேரம் ஆன உடனே தேர் சக்கரமாக உள்ள போக ஆரம்பிக்கும். மறுபடியும் இறங்கி குதித்து அந்த சக்கரத்தை வெளியே எடுத்து விடுவான். கர்ணன் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் தன்னுடைய தேரிலே ஏறி யுத்தம் பண்ண ஆரம்பிப்பான். கொஞ்ச நேரம் ஆன உடனே சக்கரம் மறுபடியும் குறையும். மறுபடியும் இவன் இறங்குவான். இறங்கி எடுத்து விட்டு மேலிருந்து யுத்தம் பண்ணிட்டு இருந்தான். இந்த யுத்தத்தை பார்ப்பதற்கு எத்தனையோ தேவதைகள்னாவே வந்திருக்காங்க. சூரியன், இந்திரன் முதலியவர்கள். இந்திரன் அர்ஜுனனுடைய தகப்பனார், இந்திரன் சூரியன் கர்ணனுடைய தகப்பனார். இவனை எத்தனையோ தேவதைகள்னா ஆகாசத்திலே இருந்து இந்த யுத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அற்புதமான யுத்தம். கர்ணனுடைய நிலைமையை நினைத்து எல்லா தேவதைகளும் வருத்தப்பட்டார்கள். கர்ணன் அப்படி செய்து கொண்டிருந்தார். பார்த்தான் கர்ணன், சரி நம்முடைய அஸ்திரத்தை போட்டு சேவ வேண்டும், அஸ்திரத்தை விட வேண்டும் என்று நினைத்து பிரம்மாஸ்திரத்தை விட வேண்டும். பிரம்மாஸ்திரம் அதை அர்ஜுனன் மீது ஏவ வேண்டும் நினைத்தான். நினைத்து பார்த்தான் பிரம்மாஸ்திரத்தினுடைய மந்திரம். அஸ்திரம்னாலே மந்திரத்தை சொல்லி விடுவதற்கு தான் அஸ்திரம்னு பேரு. அஸ்திரத்தை சொல்லலாம், பிரம்மாஸ்திரத்தினுடைய மந்திரத்தை சொல்லலாம்னு பார்த்தா மந்திரமானது மறந்து போனது. பார்த்தான், அது திடீர்னு மந்திரம் மறந்து போனது. அப்பொழுது பரசுராமருடைய சாபம் ஞாபகத்துக்கு வந்தது. கர்ணனுக்கு பரசுராமரிடத்திலே அத்தியம் பண்ண போனான். வில்வித்தையை கற்க சென்றான் கர்ணன். பரசுராமர் இடத்திலே போனான். பரசுராமர் இடத்திலே போய், பரசுராமரே நீ நமக்கு வித்தியை சொல்லித்தர வேண்டும் என்று தெரிவித்தவரை பரசுராமர், அப்பா நீ யாருன்னு கேட்டேன். பரசுராமருக்கு சத்திரியர்கள்னா பிடிக்காது, அதனாலே நீ யாருன்னு கேட்டவரை இப்பொழுது கர்ணன் சொன்னான், நான் ஒரு பிராமணன், உம்மிடத்திலே வில்வித்தையை கற்க வந்திருக்கிறேன்னு சொன்னான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, வில்வித்தையை கற்றுத் தருகிறேன். எல்லா அஸ்திர சத்திரங்கள் எல்லாத்தையும் கற்றுத் தந்தார். தன்னுடைய பார்க்கவாஸ்திரம், தன்னுடைய அஸ்திரம் அதையும் கற்றுத் தந்தார். தனக்கு தெரிந்த சகல விதமான விதியையும் கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்து கடைசியில சொன்னார், எனக்கு தெரிந்த எல்லா வித்தியையும் எல்லா அஸ்திர சத்திரங்களையும் உனக்கு சொல்லி தருவேன். முடிந்தது, பாடமெல்லாம் முடிந்து விட்டதுன்னு சொன்னார். கட்சி சிறிது நாள்ல கர்ணன் பரசுராமரை விட்டு பிரிந்து செல்ல போகிறார். ஒரு நாள் மத்தியான வேலை, வெயிலானது தகிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பரசுராமரும் கர்ணன். பார்த்துட்டு இருக்கும்போது அப்பொழுது பரசுராமர் கர்ணனை பார்த்து தெரிவித்தார், கர்ணா அது படுத்துக்கணும் போல இருக்கு, கொஞ்சம் அழுப்பாக இருக்கிறது, நானே நேராக போ, என்னுடைய பர்ணசாலைக்கு போ, அவ்விடத்திலே நான் ஒரு பாய் அதை வைத்திருப்பேன், அதை கொண்டு விரிப்பான் வைத்திருப்பேன், அதை கொண்டு வந்து இடத்திலே விரி, நான் இடத்திலே படுத்துக் கொள்கிறேன் தெரிவித்தார். தெரிவித்தவாறே பார்த்தான். கர்ணன் சொன்னான், சுவாமி தேவருக்கு எதுக்கு விரிப்பானும் ஒரு தலையறை, அதையும் எதுக்காக கொண்டு தரணும்? ஆனால் நான் இருக்கேன், நானே இடத்திலே உட்கார்ந்து கொள்கிறேன், என்னுடைய மடியிலே உன்னுடைய தலையை வைத்துக் கொண்டு சயனித்துக் கொள்ளும். ஆசாரியனுடைய தலையை தாங்குவதற்கு எவ்வளவு உயர்ந்த பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நான் உங்களுடைய தலையை நானே தாங்குகிறேன், என்னுடைய மடியில் வைத்துக் கொள்கிறேன், ஏன் படுத்துக் கொள்ளும்னு தெரிவித்தான் கர்ணன். சரி, நான் பரசுராமனும் படுத்துக் கொண்டான். சந்தோஷம் கர்ணனுக்காக பரசுராமனுடைய மடியை தன்னுடைய தலையிலே நம்முடைய மடியிலே வைத்து பரசுராமர் தலையை தன்னுடைய மடியிலே வைத்து பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ரொம்ப சந்தோஷத்திலே அமர்ந்து கொண்டிருந்தான் கர்ணன். அப்போது அவ்விடத்திலே ஒரு வண்டானது வந்து சேர்ந்தது. வந்தது நேரம் விதியானது விளையாட நினைத்தது. வந்தது ஒரு வண்டானது வந்து சேர்ந்தது. கர்ணன் பக்கத்திலே வந்தது. வந்து கர்ணனுடைய துடை, இந்த துடைக்குள்ளே தன்னுடைய வாயை வைத்து ஓட்டை போட தொடங்கி பார்த்தான் கர்ணன். இந்த வண்டை இப்படியாவது தட்டி விட்டுடும், கீழ்த்தொடை அதிலே ஓட்டை போட தொடங்கி பார்த்தான் கர்ணன். இப்படியாவது இந்த வண்டை தட்டி விட்டுணும்னு தானும் கையாலே தட்டி தட்டி பார்க்கிறான். இந்த வண்டை அங்கு போகும்படியாக தெரியவில்லை, அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருந்தது. பார்த்தான், சரி என்ன பண்ணுறது, இந்த நேரத்தை நாம் காலை அசைக்கிறோமே ஆனால் நம்முடைய குருவினுடைய தூக்கமானது கெட்டு போயிடும், சந்தை தூங்கிட்டு இருப்பேன், அப்படியே படுத்துக் கொண்டிருக்கட்டும், வலியை பொறுத்துக் கொண்டிருக்கும், கட்டப்பட்டு வலியை பொறுத்துக் கொண்டிருந்தான் கர்ணன். அந்த வண்டாக அப்படியே ஓட்டை போடுகிறது. ஒரு துடையிலே ஒரு பக்கம் வழியாக சென்று மற்றொரு பக்கம் வழியாக வெள்ள விடுது. கொடூரமாக கிழித்தது இந்த வண்டானது. ரத்தமானது வெளியிலே கொட்டுகிறது. அந்த ரத்தமானது வெளியிலே வர தொடங்கி ரொம்ப வலி கர்ணனுக்கு. நான் பொறுத்துக் கொண்டிருக்கிறான்.
அந்த ரத்தம் வந்தது. ரத்தம் வந்து நேராக பரசுராமர் மேலே பட்டது. சூடான ரத்தம் வந்து பரசுராமர் மேலே பட்டவாறு பார்த்தார். முடித்தார், கண்ணை திறந்தார். கோபத்தோடு கண்ணை திறந்தார். கண்ணை திறந்து கண்ணனை பார்த்து கேட்டார், கண்ணா ரத்தம் வருது எங்கேருந்து வருது கேட்டார். கேட்டவாறே பொழுது பரசுராமரை பார்த்து தெரிவித்தார் கர்ணன் சுவாமி, ஒரு வண்டானது என்னுடைய தொடையிலே ஓட்டை போட்டது, இதனாலே அதிலிருந்து ரத்தம் வருது பார்த்தார். பரசுராமர் கேட்டார், அது ஓட்டப்படுற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, என்னை எழுப்பி இருக்கிறாங்க கேட்டார். சுவாமி ஆச்சாரியர் உறங்கி கொண்டிருக்கிறார், இப்போ எழுப்பலாமா, பார்க்கலையும் கூடாது, நீ அப்படியே உறங்க வேண்டும். அப்படியே அந்த வலியை பொறுத்து கொள்ளலாம், அந்த வலியை தாங்கினேன், பொறுத்து கொண்டிருந்து அது அந்த ஓட்டை போட்டு விட்டு சென்று விட்டது. பார்த்தார் பரசுராமர் ரத்தத்தை பார்த்தார், ரத்தமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது, கொப்பளித்துக் கொண்டு வெளியே வருகிறது. பார்த்தார். பரசுராமர் தெரிவித்தார், இவ்வளவு வலியை தாங்க வேண்டும் என்றால் நீ பிராமணனாக இருக்க முடியாது. வெளியே நீ இடத்துல பொய் சொல்லி இருக்கிறாய், நீ சத்திரியனாகத்தான் இருக்க வேண்டும். பிராமணர்களுக்கு பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பிராமணர்களுக்கு ரத்தத்தை பார்த்தாலே ஒரு சகிக்காது. அவர்களுக்கு ரத்தத்தை பார்த்தாலே ஒரு வெறுப்பு, ரத்தத்தை பார்த்தாலே அவர்கள் சகிக்க மாட்டார்கள், ரத்தத்தை பார்த்தாலே இடத்தை விட்டு போயிடுவார். இப்படிப்பட்டவன் நீ ரத்தத்தை பார்த்து இப்படி பயப்படாமல் அந்த வலியை தாங்குகிறாய். அந்த வலி சாதாரணமான வலி அல்ல, கொடூரமான வலி. அந்த வலியை நீ தாங்குகிறாய் சொன்னா சாதாரண பிராமணர்களாலே முடியாது. சாதாரண பிராமணர்களாலே வழி கொடுக்க முடியாது. எப்படியும் காலை ஆட்டி விடுவார்கள், தூக்க போனால் காலை ஆட்டி விடுவார்கள், இல்லை உயிரே போடுபவர்கள். ஆனால் நீ வலியை பொறுத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் உன்னிடம் உண்மையிலேயே நீ பிராமணன் அல்ல, நீ ஒரு சத்திரியன். என்னிடத்திலே பொய் சொல்லி இருக்கிறார் தெரிவித்தார் பரசுராமர். கண்ணன் அவருடைய காலில் விழுந்தான். காலில் விழுந்து, சுவாமி அதை சமித்தர வேண்டும், உண்மையிலேயே சூதபுத்திரன், ஒரு சத்திரியனுக்கும் பிராமணனுக்கும் பிறந்தவன். சத்திரிய பிராமணர்கள் 2 பேருக்கும் சேர்ந்து பிறந்தவன். அதனாலே உன்னை மட்டும் பிராமணன் உன்னை மட்டும் தெரிவித்தேன், சத்திரியன் அதை தெரிவிக்காமல் மறைத்தேன். தானே தவிர உண்மையிலேயே நான் சூதபுத்திரன், பிராமணருக்கும் சத்திரியருக்கும் சேர்ந்து பிறந்தவன் சொன்னான். கண்ணன் அவரை பார்த்து சொல்லு பார்த்தார். அவருக்கு கோபம் ஏற்பட்டது, எல்லாம் காதிலேயே வாங்க. அவர் சபிக்க தொடங்கினார். எல்லாம் உள்ள தலைவரும் சபித்தார். என்ன தைரியம், என்னிடத்திலே பொய் கூறி இருக்கிறாய், உனக்கு நான் சபிக்கிறேன். எப்பொழுதும் உன்னுடைய மனதினுடைய கொடூரமான விரோதி என்றால் இவனை அழித்தே தீர வேண்டும். ஒரு விரோதி ஒருத்தன் இருப்பார். அப்படிப்பட்ட விரோதி அவனை அழிக்கக்கூடிய நேரத்திலே, உனக்கு ரொம்ப அவசியமான நேரத்திலே நான் சொல்லிக் கொடுத்த அஸ்திரமானது உனக்கு மறந்து போகும், ஆபத்துக்கு வராது, மறந்து போகும் என்று சாபமிட்டான் பரசுராமர். கதறி எழுதான் கர்ணனையோ, சுவாமி நீர் சமைக்க விட வேண்டும், சமைக்க விட வேண்டும் கதறினார். பரசுராமர் பார்த்தார், நான் ஒன்றும் பண்ண முடியாது, சாபம் கொடுத்தாச்சு, வேற ஒன்றும் பண்ண முடியாது என்று அவரிடத்திலிருந்து புறப்பட்டார். அவர் நம்பி போது அந்த கர்ணனையோ இவ்வளவு கற்றுக்கொண்டு கடைசியிலே தேவையான நேரத்தில் அது மறந்து போடுன்னு சாபம் கொடுத்தாரு. என்ன பண்ணது, வருத்தத்திலே மூழ்கி போனால் சொந்தத்திலே மூழ்கினார். அதில் கர்ணனுக்கு யுத்தத்திலே ஞாபகம் வந்தது. எப்பொழுது அர்ஜுனனை அடிக்க வேண்டும், பிரம்மாஸ்திரம் வேண்டும் என்று நினைத்தாலும் அப்பொழுது பிரம்மாஸ்திரமானது ஞாபகத்துக்கு வரவில்லை. பிரம்மாஸ்திரம் மறந்து போனது. கண்களிலிருந்து கண்ணீர் வர தொடங்கித்தையோ, பிரம்மாஸ்திரம் மறந்து போனது. என்ன செய்வதுன்னு தெரியல. அந்த அஸ்திரங்களை எல்லாம் எது ஞாபகத்துக்கு வருவதோ ரொம்ப கஷ்டப்பட்டார். கட்டப்பட்டு சிலர் மட்டும் ஞாபகப்படுத்த முடிந்தது. அஸ்திரங்களை எல்லாம் நீதி பார்த்தார், ஒன்றும் நடக்கல. கடைசியிலே அர்ஜுனனை அழிக்க முடியவில்லை. பார்த்தார், அதற்குள்ளே தேனியுடைய சக்கரமானது பூமிக்குள்ளே புதைய தொடங்கி உள்ள போய் பார்த்தான். கர்ணன் வில்லை வைத்தான், மறுபடியும் இறங்கி அந்த தேனியுடைய சக்கரத்தை எடுக்கிறது முயற்சி செய்கிறான். தன்னுடைய பலத்தை வைத்து முயற்சி செய்கிறான், எடுக்க முடியாது. தேர் சக்கரமானது உள்ளே மாட்டிக்கொண்டது. முயற்சி பண்ணாலும் எடுக்க முடியாது. அப்பொழுது அர்ஜுனனை பார்த்து கண்ணன் தெரிவித்தான். பார்த்த சாரதி கண்ணபிரான் தெரிவித்தார், அர்ஜுனா இதை விட நல்ல சமயம் உனக்கு கிடைக்காது. இப்பொழுது அடிச்சுடும், கண்ணனை அடித்து விடுவனுடைய பானத்தை வைத்துக் கொண்டு தெரிவித்தான். எடுத்தான் பானத்தை. அர்ஜுனன் கூர்மையான பானத்தை எடுத்து கண்ணனின் மீது குறி வைத்து அடித்தான். அர்ஜுனன் வந்த கண்ணன் அர்ஜுனன் அடிக்க போறானே தெரியாது. பிராமணர் சாபம் கொடுத்திருக்கிறார். எப்பொழுது உங்களுடைய மரணத்திற்கு தயாராகவில்லையோ பூர்ணமாக, அப்பொழுது நீ மரணிப்பார்.
உன்னுடைய முடிவு ஏற்படும் சாபம் கொடுத்தான். அதே போன்று கர்ணன் அந்த சாவுக்கு சித்தமாக தேரைத்தான் எடுத்துக் கொண்டிருக்கிறார். திடீர்னு திரும்பி பார்த்தால் அம்பாவது வந்தது. கர்ணனுடைய தலையை அழுத்த துண்டித்தது. வீழ்ந்து போனான் கர்ணன், முடிந்து போனான். யுத்தமானது முடிவுக்கு வந்தது. கௌரவ சேனையே உடைந்து போனது. கடைசி நம்பிக்கை கர்ணன் இருந்தான். கர்ணன் இருப்பான், அர்ஜுனனை ஜெயிப்பான், அர்ஜுனனை கொள்வான். வாழ்ந்து போவானாம நினைக்கவரை போயிட்டான். கர்ணனும் போயிட்டான். இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்று துரியோதனன் தொடர்ந்து எல்லாரும் வீழ்ந்து போனார்கள், முடிந்து போனார்கள். மனதங்கள் போயிட்டு அர்ஜுனன் கடைசியிலே கர்ணனை முடித்தான். வெப்பாடு கண்ணகிரன் அவன் அர்ஜுனனை பார்த்து தெரிவிக்கிறான் ஒரு அற்புதமான வார்த்தை. கர்ணன் எப்படி முடிந்து போனான் என்று அர்ஜுனனை பார்த்து தெரிவிக்கிறான் அற்புதமான ஸ்லோகம். தொயாமயாச்ச குந்தியாச்ச தரண்யாராகவேன தரண்யாராசவேன பார்கவேன ராமேன சக்தி கர்ம விவாசிதா. பொழுது அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை கண்ணகிரன் அர்ஜுனனை பார்த்து தெரிவிக்கிறான். அர்ஜுனா, கர்ணனை என்னவோ உன்னுடைய பலத்தை கொண்டு நீ மட்டும் அழிச்சுட்டே கிடைக்காது. கர்ணன் சிறந்த பலசாலி. அவனை அழிப்பது சாதாரண காரியம் இல்லை. அவனை நீ மட்டும் அழிக்கிற, அவனை அழிப்பதற்கு 6 பேர் சேர்ந்திருக்கும். 6 பேர் சேர்ந்து அழித்திருக்கிறோம். சயா மயாச்ச குந்தியாச்ச, நீ அஸ்திரத்தை அம்பை எழுதி அழித்தாய். நீ கர்ணனை அழித்ததற்கு ஒரு காரணம். மயா, நான் ஒரு காரணம். நான் என்ன பண்ணேன்? நான் தான் உன்னை அம்பை எடுத்து அடிக்க சொன்னேன். அதனாலே நான் ஒரு காரணம். அது மட்டுமல்ல, நான் குந்தியின் இடத்திலே போய் தெரிவித்தேன். உன்னுடைய தாய் குந்தியின் இடத்திலே போய் தெரிவித்தேன். குந்தியின் இடத்திலே கண்ணன் தெரிவிக்கிறார். குந்தியே தாயே, நீர் அத்தை. குந்தி கண்ணனுக்கு அத்தை. அத்தை இடத்துல கீழே தெரிவித்தேன். வசுதேவருடைய தங்கை தான் குந்தின்னு தெரிவித்தேன். வசுதேவருடைய பிள்ளை கண்ணனாகிறபடியாலே குந்தி கண்ணனுக்கு அத்தை. அத்தை இடத்துல போய் தெரிவித்தார். அத்தையே, நீர் ஒரு காரியம் பண்ணணும். கண்ணன் இருக்கிறாரே சிறந்த பலசாலி. நினைத்தாரே ஆனால் யார் வேணா அழிச்சுடுவான். இதனாலே கண்ணனிடத்திலே ஒரு சபதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பஞ்சபாண்டவர்களிலே யாருமே அவன் கொல்லக்கூடாது. பஞ்சபாண்டவர்களிலே யாரையும் அழிக்கக்கூடாது என்று சபதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். குந்தியிடத்திலே கேட்டான் கண்ணபிரான். அதற்கு சேர குந்தியும் கண்ணனிடத்திலே நான் தான் உன்னுடைய தாய் என்று தெரிவித்து பஞ்சபாண்டவர்களிலே யாரையும் அழிக்கக்கூடாது என்று சபதம் கேட்டார். சபதம் கேட்ட காலத்திலே கண்ணன் குந்தியிடத்திலே தெரிவித்தான், தாயே, பஞ்சபாண்டவர்களே மற்ற 4 பேரை அழிக்க மாட்டேன். ஆனால் அர்ஜுனனை மட்டும் நான் அழிப்பேன். அர்ஜுனனுடைய யுத்தம் பண்ணுவேன். ஒருவேளை அர்ஜுனன் அழிந்து போனானே ஆனால், வீழ்ந்து போனானே ஆனால், நான் ஒரு பிள்ளையாக இருப்பேன். 5 பேர் உமக்கு 5 பிள்ளைகள். நான் இதுவரை உங்களுடைய பிள்ளைன்றத நீர் உங்களுடைய நான் பிள்ளையாக இல்லை. நான் அரண்மனை விட்டு பிரிந்துதான் கிடந்தேன். இனிமேலும் ஒருவேளை கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் எனக்கும் அர்ஜுனனுக்கும் யுத்தம் நடக்கும். நாங்கள் 2 பேரிலே யாராவது ஒருத்தர் ஒன்றாக இருக்கும். இதுவேளை யாராவது ஒருத்தர் இருப்போம். பஞ்சபாண்டவர்களே மற்ற 4 பேரையும் நான் மதிக்க மாட்டேன். அர்ஜுனனுக்கும் எனக்கும் யுத்தம் நடக்கும். 2 பேரிலே யாராவது ஒருத்தர் உமக்காக இருப்போம், மற்றொருவர் மாண்டு போவோம் தெரிவித்தான் கர்ணன். அப்போது அதனாலே நான் ஒரு காரணம் தெரிவித்தான். பயா மயாச்ச, நான் தான் உன்னை தூண்டி விட்டேன், இளமையில குந்தியை தூண்டி விட்டேன். அதனாலே நான் ஒரு காரணம். பயா மயாச்ச குந்தியாச்ச, அதற்கு மேலே குந்தி அவள் ஒரு காரணம். உன்னுடைய தாய் என்ன தெரியுமா? குந்தி அவள் தான் போய் கர்ணனிடத்திலே வரம் கேட்டிருந்தாள். இல்லைன்னா என்ன தெரியுமா இருக்கு? அன்றைய தினம் காலையிலே 14வது நாள் அன்றைய தினம் நகுலரை பிடித்தான் கர்ணன். நகுலருக்கும் கர்ணனுக்கும் பெரிய யுத்தம். யுத்தத்திலே நகுலனை கொல்ல போகிறான் கர்ணன். கொல்லக்கூடிய காலத்திலே போய் பார்த்தான். கர்ணனுக்கு தெரியும் உங்களுடைய தம்பிதான் நகுலன். மேலே குந்திக்கு சபதம் செய்து கொடுத்திருக்கிறான், நகுலனை கொல்ல மாட்டேன். அதனாலே அவனை தன்னுடைய அஸ்திரத்தாலே கட்டி இழுத்தான். கட்டி இழுத்து நகுலனை அவமானப்படுத்தினான். அவமானப்படுத்தி உனக்கு உயிர் பிச்சை அளித்து கொடுக்கிறேன், செல்லுவான் என்று கர்ணன் நகுலனை கொல்லாமல் விட்டு விட்டார். அன்றைய தினம் காலையிலே யுதிஷ்டர் தர்மபுத்திரனை பிடித்தான். அதே போன்று தர்மபுத்திரனையும் மதிக்கும் நிலையிலே அவமானப்படுத்தி அவனையும் அனுப்பி வைத்தான். கடைசியிலே கொல்லாமல் அனுப்பி வைத்தான். ஒருவேளை குந்தி வரம் கேட்கலைன்னா தர்மபுத்திரன் யுதிஷ்டரை கொண்டிருப்பான். யுதிஷ்டரை கொண்டிருந்தானே ஆனால் யுத்தம் முடிஞ்சிருக்கும், அவன் ஜெயிச்சிருப்பான். அதற்கு மேலே பஞ்சபாண்டவர்கள் எல்லாரும் வழிந்திருப்பார்கள். கர்ணன் வாழ்ந்து போயிருப்பான்.
அதனாலே குந்தியும் ஒரு காரணம், கர்ணனை அழித்ததற்கு குந்தி ஒரு காரணம், தானியம். அதற்கு மேலே பூமி ஒரு காரணம். பூமியானது தேரை நன்றாக பிடித்துக் கொண்டது, தேருடைய சகலத்தை பிடித்துக் கொண்டது, விடாமல் போனது. நாளே அது ஒரு காரணம். அதற்கு மேலே வாசவேனச்சா என்று இந்திரன் ஒரு காரணம். இந்திரன் அவன் என்ன பண்ணான்? அவன் தான் வானத்தை கவச குண்டலத்தை பிரித்து பெற்று சென்றான். அதனாலே இந்திரன் ஒரு காரணம். பார்கவேனச்ச ராமேனா, அதற்கு மேலே பரசுராமன் ஒரு காரணம். அவர் சாபம் கொடுத்திருந்தார், அஸ்திரங்கள் மறந்து போன சாபம் கொடுத்திருந்தார், அவன் ஒரு காரணம். 6 பேர், அர்ஜுனன், நீ, நான், கண்ணன், குந்தி, அதற்கு மேலே பூமி, இந்திரன், பரசுராமன் 6 பேர் சேர்த்து கண்ணனை முடித்திருக்கிறோம். அவரை சாதாரணமாக நினைக்காதேன். கண்ணகிரான் அர்ஜுனனை பார்த்து பிற்பாடு தெரிவிக்கிறான். ஆக கண்ணனை ஷட்பித் கர்ணம் நிபாதித்தான் என்று 6 பேர் சேர்ந்து அழித்தார்கள். சுவாமி நம்மாழ்வார் 6 பேர் சேர்ந்து தன்னை அழித்து விடுவார்கள் என்று பயப்படுகிறார். யார் 6 பேர் என்றால் 5 பேர் அவரை தெரிவிக்கிறார். 5 பேர் பஞ்சேந்திரியர்கள். உன்னிலாவிய ஐவரால் குமதீர்த்தி என்னையும் பாதவர்கள் கண்ணினார் வகையே நடிவாளின் நவீன நிலால் பெருமோனே மயோர்களே உலகம் உன்னுடைய எண்ணனை நமுதே அப்பனை என்னை ஆழ்வார் தெரிவிக்கிறார். உன்னிலாவிய ஐவர் என்று 5 பேர் பஞ்சேந்திரியங்கள் இருக்கிறது. செவி, வாய், கண், மூக்கு, உடல் என்று இந்த பஞ்ச இந்திரியங்களும் 5 இந்திரியங்களும் 5 பக்கம் பிடித்து இழுக்கிறது. இத்தனை விஷயத்திலே என்று செல்ல வேண்டும் இழுக்கிறது. இந்த சப்தாதி விஷயங்களை கண்ணானது பார்க்கக்கூடாததை பார்க்கணும்னு தெரிவிக்கிறது, காதானது கேட்கக்கூடாததை கேட்கணும்னு தெரிவிக்கிறது, மூக்கானது நுகரக்கூடாததை நுகர வேண்டும் தெரிவிக்கிறது, வாயானது பேசக்கூடாததை பேச வேண்டும் தெரிவிக்கிறது, உடலானது ஸ்பர்சிக்க கூடாததை தொடக்கூடாததை தொட வேண்டும் தெரிவிக்கிறது. இப்படி இந்த 5ம் ஒவ்வொரு பக்கம் பிடித்து இழுக்கிறது. பெருமானே என்ன பண்ணது? விண்ணுளால் பெருமான் கரிம செய்வாரையும் செருமணி முரணிவன் மண்ணுல என்ன பெற்றால் என் செய்யா பத்து நீயும் விட்டார். பெருமானே நீ இருக்கிறேன், அதனாலே நான் இந்த காலமா வாழ்ந்து போயிருக்கிறேன். ஒருவேளை நீ என்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுகிறேன்? ஒருவேளை இந்த பஞ்சேந்திரியம் அழிச்சிடுவோம். நீ என்னை விட்டு சென்று விட்டாயே. ஆனால் ஒரு பாம்பானது இருக்கிறது, பக்கத்திலே ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறான், கையில ஒரு பச்சிலையை வைத்துக் கொண்டு நிற்கிறார். போய் அந்த பாம்பானது அவனை கொட்டார். நம்மளுக்கு அப்படியே நின்று இருக்கும். அந்த பச்சிலைக்கு பயந்து போய் அப்படியே நின்று கொண்டிருக்கும். ஒருவேளை திடீர்னு ஒரு காத்து அடிக்கிறது, இந்த பச்சிலை பறந்து போயிட்டுனா இந்த பாம்பானது உடனே அவனை கொட்டி விடுது, உடனே அவன் முடிந்து போய்விடும். அதே போன்றுதான் நான் பஞ்சேந்திரியமானது எப்பொழுது இந்த ஆழ்வாரை தாக்கலாம்னு காத்து கொண்டிருக்கிறது. பெருமானே ஒருவேளை நீ என்னை விட்டு போனேயானால் உடனே இந்த பஞ்சேந்திரியமானது என்னை கொண்டுவிடும், அதனாலே விட்டு போகாது என்று ஆழ்வார் பயப்படுகிறார். இந்த 5ம் சேர்த்து தன்னை முடித்து விடுமோ ஆழ்வார் பயப்படும். அதற்கு மேலே 6வது இதர விஷயங்கள். இதர விஷயத்தின் இடத்திலே பயப்படுகிறார். ஐயோ, இதர விஷயத்திலே இந்த நெஞ்சு போயிடுவோம், எஞ்சாவது போகக்கூடாது, என் பெருமானை பற்றியே அனுபவிக்க வேண்டுமே. இதர விஷயத்திலே போயிட்டுதான் என்னுடைய உயிரானது போய்விடும். இதர விஷயத்திலே நெஞ்சு செல்லக்கூடாது என்று ஆழ்வார் இதர விஷயத்திலே நடுங்கி போய் கிடக்கிறார். இதர விஷயத்திலே நெஞ்சு செல்லாமல் கட்டுப்படுத்தி கிடக்கிறார். இப்படி கர்ணன் 6 பேராலே முடிந்து போனார். ஆழ்வார் 6 பேர், 5 பஞ்சேந்திரியங்கள் 5, அதற்கு மேலே இதர விஷயம் 1 6. இந்த 6 முடிந்து போய்விடுவோம் பயப்படுகிறார். உலகத்திலே என்ன உலகியற்கை நன்னாளால் உருவளிப்பான் அல்லுத்தார் கலைந்தேன் என் ஆராத்தியர்களுக்கும் இவள் என்ன உலகியற்கை என்று இதர விஷயத்தை பார்த்து வழிகண்டால் சாமான் ஜனத்திலே என்னை அழைத்து விடுவது ஆகியோ அல்லதுமைக்கும் சித்தின்பர் ஆகியனை பழனி காட்டி கொடுப்பாயோ தான் வஞ்சம் கொண்ட கடந்தாமர்களுக்கே கூவிக்கொள்ளும் காலம் இன்னம் கூறுவார் என்று 5 பேர் சேர்ந்து என்னை கொண்டு விடுவார்கள் போல இருக்கிறது. எங்களுமானே உடனே பரம்பரத்திற்கு அழைத்துக் கொண்டு செல் என்று ஆழ்வான் பலபடியாக பிரார்த்திக்கிறார். அந்த பஞ்சேந்திரியங்களிடத்திலேயும் விஷயாந்தரங்களிடத்திலேயும் ஆழ்வான் நடுங்கி போய் கிடக்கிறார். அவரும் சேர்ந்து தன்னை கொண்டு விடுவோடு பயந்து கிடக்கிறார். ஆனால் எம்பெருமான் இருக்கிறபடியாலே அது ஆழ்வாரை ஸ்பரிசிக்க விடாமல் எம்பெருமான் தடுத்தார். அவ்விடத்திலே அப்படி தடுப்பதற்கு கர்ணனுக்கு யாரும் இல்லை. ஏன் என்றால் கர்ணனை ஆசிரியக்கவில்லை. அதனாலே கர்ணன் 6 பேராலே வதிக்கப்பட்டான். ஆழ்வார் 6 பேராலே வதிக்க பெறுவோமோ என்று பயப்படுகிறார். இடத்திலே இப்படி கர்ணனுக்கும் ஆழ்வாருக்கும் பலவிதமான சாமியம் சொல்லலாம். வலுவில் கொலையாருக்கும் வலுதினாருக்கும் பலவிதமான சாமியம் சொல்லலாம். அதனால என்ன தெரியுதுன்னா,
கர்ணனும் உயர்ந்த ஆத்மா, நல்லவன், உயர்ந்தவன். ஆனால் எதனால தெரியுமா அழிந்து போனான்? கடைசியிலே ஆழ்வாருக்கும் அவருக்கும் ஒரே ஒன்றுதான் வித்தியாசம். கர்ணன் சேரக்கூடாதவர்களுடைய சேர்ந்து செய்த ஒரே தவறை, கெட்டவர்களுடைய சேர்ந்தான், சேரக்கூடாதவன் துரியோதனன். அவனுடைய சேர்ந்தான், அவருடைய சேர்ந்து அவன் செய்த தீய காரியங்களுக்கெல்லாம் துணையாக இருந்தான். அதனாலே அழிந்து போனான். ஆழ்வார் யாருடைய சேர வேண்டுமோ அவர்களுடைய சேர்ந்தார். யாருடைய சேர்ந்தார்? அடியார்கள் குணங்களை உடன் கூடுவது என்று ஆழ்வார் அதைத்தான் ஆசைப்படுகிறார். அடியார்களோட என்ற தினம் சேரப்போகிறோம், அடியார்களோட சேர மாட்டோமா என்று ஆழ்வார் ஆசைப்படுகிறார். கடைசியிலே சேர்ந்து தெரிவிக்கிறார். அந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமை பேரின் பத்து அடியாரோடு இருந்தவன் கொந்தளர்களில் ஒரு ஊர்ச்சாகவும் என்று அடியார்களோட போய் சேர்ந்தேன். கடைசியிலே பாகவதத்திலே போய் சேர்ந்ததற்காக தெரியுமா? அடியார்களோட சேர்வதற்காக என்று அடியார்களோட சேர வேண்டும் ஆழ்வார் ஆசைப்பட்டு அடியாரோட சேர்ந்தார். ஆனால் கர்ணன் துரியோதனோட சேர்ந்தார். ஆழ்வார் அடியார்களோட சேர்ந்தபடியாலே கச்சிறந்த வாழ்ச்சி கிட்டித்து, ஆனால் துரியோதனோட சேர்ந்தபடியாலே கர்ணன் வீழ்ந்து போனார் என்று விருத்தாந்தம் பார்க்கிறோம். இதைத்தான் 2 கோஷத்திலே அற்புதமாக காட்டினார் மணவாளர்கள் தம்முடைய உபதேசத்தினாலே. நல்ல மன்னமும் நகருணை நன்னி இருப்பதற்கு நல்ல மனமுண்டாமை அவது போல் நல்ல குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதிவேயாம் சேர்த்தி கொண்டு தீயகந்தம் உள்ளதொன்னை சேர்ந்து இருப்பதொன்னுக்கு தீயகந்தமேடும் தினமது போல் தீய குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதிவேயாம் செறிவு கொண்டு என்று நல்ல மனம் உள்ளதொன்னை நன்னி இருப்பதற்கு நல்லவர்களோட நல்ல மனத்தோட நல்ல வாசனையோட கூடியிருக்கக்கூடிய புஷ்பம் அதோட சேர்ந்த நாள் இருக்கிறது. இதற்கு வாசனையே கிடையாது. அதுவும் பூவோட சேர்ந்தவாறே மணக்க தொடங்குகிறது. அதே போன்று நல்லவர்களோட சேர்ந்தால் அவர்கள் நல்லவர்களா இருக்கணும்ன்றதே கிடையாது. கெட்ட மனத்தோட கூடியிருந்தாலும் நல்லவர்களோட சேர்ந்தால் அவர்கள் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். ஆனால் மிகச்சிறந்த நல்லவனாக இருந்தாலும் தீயவர்களோட சேர்ந்தால் தீய கண்டம் உள்ளதொன்றை சேர்ந்திருப்பதொன்னுக்கு தீய கண்டமே இருக்கிறது போல் தீய குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதிவேயம் செறிவு கொண்டு என்று மிகச்சிறந்த நல்லவனாக இருந்தால் தீயவர்களோடு சேர்ந்தானேயானால் அவர்களுக்கு கெட்ட கதி ஏற்படுகிறது. கடைசியிலே வீழ்ச்சியாக ஏற்படுகிறது. ஆழ்வார் நல்லவர்களுடைய சேர்ந்தார், அடியார்களுடைய சேர்ந்தார். ஆழ்வார்கள் போட்டியிலே இறந்தவர்கள் ஆழ்வார்கள் 16 அவர்களோட சேர்ந்தார். சேர்ந்தபடியாலே வாழ்ச்சி கிட்டித்து. ஆனால் கர்ணன் துரியோதனாதிகள் கெட்டவர்களோட சேர்ந்தபடியாலே அவன் வீழ்ந்து போனான். கர்ணனும் மிகவும் நல்லவன், உயர்ந்தவனாக இருந்தான். ஆனால் ஆழ்வாரை போலே நல்லவர்களோட சேரவில்லை. அதனாலே ஆழ்வாருக்கும் கர்ணனுக்கும் அதுதான் வித்தியாசம். அதனாலே ஆழ்வார் மிகவும் உயர்ந்தவராக இருக்கிறார். ஆனால் கர்ணன் வெறும் கொடையாளியா, வழிவில் கொடையா என்றவருடைய நல்ல விஷயத்தை மட்டும்தான் பாராட்ட முடியுமே தவிர பிற்பாடு கெட்டவர்களோட சேர்ந்தபடியாலே வீழ்ந்து போனான் என்று பார்க்கிறோம். அப்படி நம்மாழ்வார் உயர்ந்த குணத்தோட, கர்ணன் உயர்ந்த குணத்தோட கூடியிருந்தான். படிப்பட்ட 2 பேர், வலுவில் கொடையான் வழுதினாரன் என்று 2 பேரை பற்றியிருந்தார். இன்றைய தினம் இந்த போட்டியிலே அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம் ஏற்பட்டது. சிறந்த கொடை வள்ளலாக இருக்கக்கூடிய கர்ணன், அவனை பற்றி ஆழ்வார் அவருடைய கொடைத்தனத்திற்கு சந்தேகமே கிடையாது. அர்த்தங்களை எல்லாம் மாறி வருஷிக்கக்கூடியவர். படிப்பட்ட ஆழ்வாரை பற்றியும் இவ்விடத்தில் 1.5 மணிக்கார் கொஞ்சம் அவகாசம் அதிகம் எடுத்துவிட்டேன். அதற்கும் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். இவ்விடத்திலே 2 பேரை பற்றியும் அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தவர் இந்த தலைப்பை இட்டவர். வழுவில் கொடையான் விழுதினார். இந்த தலைப்பை இட்டு விஷயத்தை எல்லாம் சொல்லி தந்த அடியனுடைய தாத்தாவுக்கும் இதே போன்ற அடியனுடைய திருத்தகப்பனாருக்கும் அடியன் தலையெல்லாம் கைமாறினேன். நன்றியை தெரிவித்துக் கொண்டு வேறு இடத்திலே இந்த உபன்யாசத்தை ஏற்பாடு செய்த ஸ்ரீ பராங்குஷன் சாரிட்டபிள் ட்ரஸ்ட், முக்கியமாக ஸ்ரீ ஆதிநாதன் சுவாமி அவர்தான் இவ்விடத்திலே அவசியம் உபன்யசிக்க வேண்டும் என்று நியமித்தார். நியமித்தபடியாலே இவ்விடத்திலே இந்த 2ஆம் திருநாள் என்ற இனம் ஆழ்வாருடைய திருவவதார மகோத்சவத்தில் புத்தமான உற்சவம் 10 நாள் வைகாசி விசாக உற்சவம். உற்சவத்திலே ஒரு நாள் 2ஆம் திருநாள் என்ற இனம் இந்த உபன்யாசத்தை இடத்திலே சொல்லும்படியான ஒரு பாக்கியம் ஏற்பட்டது.
அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த அவருக்கும் அடியின் தலையெல்லாம் கைமாறுகிறேன் என்று நன்றியை தெரிவித்து, மேலும் அடியனுடைய புஞ்சொற்களையும் பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். குற்றங்குறாரை கமிக்க பிரார்த்தித்தேன். இடத்துல இந்த உபன்யாசங்களானது மேலும் மேலும் வருஷம் நடக்க வேண்டும். ஆழ்வார் உற்சவத்திலே பல வருஷம் நடக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் வர வேண்டும். ஆனா என்ன தெரியுது, இதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், நாமும் நல்லவர்களுடைய சேர வேண்டும். அப்படி சேரும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எல்லா அடியார்களுடையும் சேர்ந்து இந்த ஆழ்வாருடைய உற்சவத்தை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனாலே நமக்கு வாழ்ச்சி நிச்சயம். தாழ்ந்தவர்களுடைய சேராமல் நல்லவர்களுடைய அடியார்களுடைய சேர்ந்து, ஆழ்வாரை போலே அடியார்களுடைய சேர்ந்து அவருடைய உற்சவம், வழுதியாளருடைய உற்சவத்தை இந்த வழுதி நாட்டிலே சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிட்டியிருக்கிறது. இப்படி கிட்டின அதை தந்த சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடி தாமர்களுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். குட்டாபுரனை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.